ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 288வது மெய்நிகர் மேடை இப்போது நிகழப்போகிறது. உங்கள் எல்லோருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மெய்நிகர் மேடையில் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியின் சார்பில் 57வது தத்துவ உரையாடல் நிகழப்போகிறது. இந்த உரையாடலில் அண்ணன் முத்துமோகனுடைய இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற அருமையான நூலினுடைய தொடர் உரையாடலாக இது 12வது அமர்வு. இந்த அமர்வு இந்திய கதை ஏகம் அநேகம் ஜாதியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அண்ணனுடைய அற்புதமான ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையினுடைய 2வது பகுதியை இன்றைக்கு நம்முடைய அன்பு தம்பி டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் முன்வைத்து நம்மோடு உரையாடவிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாம் நடத்தி வருகின்ற இந்த உரையாடல் என்பது நமக்கு மிகவும் தேவையான இந்திய சிந்தனை மரபையும் அதிலும் குறிப்பாக தமிழினுடைய சிந்தனை மரபையும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு களமாக இது நிச்சயமாக அமையும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழில் இதுபோல் ஒரு நூல் இல்லை என்று நாம் துணிந்து சொல்ல முடியும். இந்திய தத்துவங்கள் பற்றியும் அல்லது தமிழின் தத்துவங்கள் பற்றியும் பல நூல்கள் வந்திருந்த போதிலும் கூட அண்ணன் முத்துமோகனுடைய நூல் ஒரு முன்னுதாரணம் என்றே சொல்லலாம். இன்றைக்கு நமக்கு மிகவும் தேவையான ஒரு சித்தாந்த பணியை அண்ணன் முத்துமோகனுடைய இந்த நூல் மிக அருமையாக செய்கிறது. அது இன்னும் போக போக நமக்கு தெரிந்த விஷயங்களே எப்படிப்பட்ட விஷயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெளிச்சப்பாடாக அமையும் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு நமக்கு தலைமை தாங்குவது நம்முடைய அருமை நண்பர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள். நம்மோடு பயணிப்பவர். பயணம் என்று சொல்லுவது வெறுமனே உள்ள பயணம் அல்ல. இந்த ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இயக்கத்திலும் இதனுடைய லட்சியத்திலும் தன்னை எப்போதுமே ஈடுபடுத்திக் கொண்டு செயல்படக்கூடிய அருமையான தோழர். நாட்டார் வழக்காற்றியல் துறையில் ஒரு அறிஞராகவும் அண்மை காலமாக நம்முடைய ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய நிகழ்வுகள் அல்லது பேராசிரியர் நாவாவினுடைய ஆய்வுக்குழுடைய நிகழ்வுகள் வழியாக ஒரு மார்க்சிய சிந்தனையாளராகவும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான நண்பர் நம்முடைய ராமச்சந்திரன் அவர்கள். குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு தொடர்ச்சியாக அவர்தான் தலைமை தாங்கி வருகிறார். டெரன்ஸ் சாமுவேல் நடத்தக்கூடிய இந்த இந்திய தத்துவம் குறித்த உரையாடலுக்கு பேராசிரியர் ராமச்சந்திரன் தான் தொடர்ச்சியாக தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு வகையில மிக பொருத்தமாக இருக்கிறது. எப்படி பொருத்தம் என்று சொன்னால், தம்பி டெரன்ஸ் இதை சிறமேற்கொண்டு செய்து வரக்கூடிய ஒரு பணியாக செய்து வருகின்ற போது ராமச்சந்திரன் ஆற்றக்கூடிய தலைமையுறையும் நம்ம உன்னிப்பாக கவனித்தால் அது தம்பி டெரன்ஸ் ஆற்றக்கூடிய தத்துவ உரையாடலுக்கு ஒரு முன்னோடியாக அதற்கான ஒரு முகப்பாக தன்னுடைய தலைமை உரையை மிக கச்சிதமாக செய்து வரக்கூடிய அழகை நாம் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய நண்பர் ராமச்சந்திரன் அவர்களை இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி தரும்படி ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பில் மிக்க அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்று மதிப்பிற்குரிய தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 288வது மெய்நிகர் மேடை இது. சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியினுடைய 57வது தத்துவ உரையாடல். குறிப்பாக இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற அற்புதமான ஒரு நூலை நமக்கு தந்திருக்கக்கூடிய அண்ணன் முத்துமோகன் அவர்களுடைய அந்த நூல் பற்றி இன்று நடைபெறப் போகின்ற நிகழ்வு 12வது நிகழ்வு. இந்திய கதை ஏகம் அநேகம் சாதியம் 2வது பகுதி பற்றி தம்பி டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து
பாடி நிகழ்வை தொடங்கி வைக்குமாறு என்னுடைய அன்பு தம்பி ஜார்ஜ் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும் பொழுது எல்லாரும் வீடியோவை ஆஃப் செய்து வைக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். அன்பான தோழர்களே, அனைவருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பான அன்பான காலை வணக்கங்கள். 288வது ஜீவா நாவா சிந்தனை பள்ளியும் 57வது சிங்காரவேலர் சித்தாந்த தத்துவ பள்ளியும் இப்போது நடக்கவிருக்கிறது. இப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அண்ணன் கூறியபடி எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தக்கணமும் அதச் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். நன்றி ஜார்ஜ். அடுத்ததாக இசைப்பாடல் பாட வருமாறு தம்பி சைமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 288வது மெய்நிகர் மேடையில் இணைந்திருக்கும் தோழர்களுக்கும் முகநூலில் இணைந்திருக்கும் தோழர்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்கள். குறிப்பாக நம்முடைய இயக்குனர் எஸ்.கே. கங்கா அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த தத்துவ உரையாடலில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் டெரன் சாமுவேல் அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். இந்த பாடல் கவிஞர் பரம்பை செல்வன் அவர்கள் எழுதிய பாடல். ஜீவித படகு கரை சேரனும் சேர்ந்து துடுப்பை போடுங்க சோர்வு நீங்க ஜோராக செலுத்துங்க படகை நேராக ஐலசா ஓ ஐலசா ஐலசா ஓ ஐலசா சுழிகள் வழியை மறிக்குது சுற்றி கண்ணை இருட்டுது நலியும் வாழ்வில் ஒளியாக நம்மை வறுமை வதைக்குது ஓய் ஐலசா ஓய் ஐலசாம் ஐலசா ஓ ஐலசாம் திசையில் பயணம் புரிகையிலே தெளிவுடன் சிந்தனை செய்திடணும் பொய்க்கரை போலும் திமிங்கலங்கள் போகும் வழியில் பறந்திருக்கும் ஒய் ஐலசா ஒய் ஐலசா ஐலசா ஓய் ஐலசா அலைகள் சீறி அடிக்குது அம்பன காற்றும் துளைக்குது நிலை கொள்ளாத படகினையே சிதைக்க சுறாமீன் துடிக்குது ஒய் ஐலசா ஒய் ஐலசா ஐலசா
ஹோய் ஐலசா. போவதும் உயிரும் ஓர் முறையே, பயமெனும் வேர்வை துடைத்திடுவீர். உப்பு கடலினை துளியாக்கி உள்ளங்கையில் ஏந்திடுவோம். ஹோய் ஐலசா, ஹோய் ஐலசா, ஐலசா, ஹோய் ஐலசா, ஐலசா, ஹோய் ஐலசா. நன்றி தோழர்கள். ரொம்ப நன்றி சைமன். இளமை காலத்தை மீண்டும் நினைவுபடுத்தியமைக்கு நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது இந்த பகவதி லாட்ஜில் உட்கார்ந்து இந்த பாடல்களை நம்ம எல்லாம் பாடினது நன்றாக நினைவுக்கு வருகிறது. நன்றி. நம்ம நிகழ்வுக்கு நேரடியாக செல்வோம். இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்கின்ற இந்த 12வது உரை இந்திய கதை ஏகம் அநேகம் சாதியம் 2வது பகுதி. அந்த அதிக பக்கங்கள் உள்ள ஒரு பகுதி. 11வது உரையாடலின் போது தோழர் ரமணி தலைமை தாங்கினார். அதுல அவர் குறிப்பிட்ட விஷயத்தை இந்திய சமூகத்திற்கு எதிரெதிர் பண்பாட்டு கூறுகள் இருக்கின்றன என்று, அது என்பது முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். நம்ம தம்பி டெரன்ஸ் அவர்கள் அதிலிருந்து அவர் பேசிய அந்த எதிரெதிர் பண்பாட்டு கூறுகள் என்பதிலிருந்து தன்னுடைய உரையை தொடங்கினார். அது இந்தியம் ஏகம் அநேகம் சாதியம் என்கின்ற குறிப்பு. அதாவது ஏகம் அப்படிங்கிறது ஒற்றை தன்மை கொண்டது, அநேகம் என்பது பன்மைத்தன்மை கொண்டது. இது ரெண்டுமே தனித்தனி பண்பாட்டு தன்மை கொண்டவை. ரெண்டும் தனித்தனியான பண்பாட்டு தன்மை கொண்ட, இரண்டுக்கும் இடையிலான முரண்பாடுகள், மோதல் என்பதை பற்றி ரொம்ப விளக்கமாக தம்பி டெரன்ஸ் அவர்கள் பேசினார்கள். அதாவது நம்ம இந்திய வரலாற்றை எழுதுகின்ற போது அவற்றிற்கு பயன்படக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்திய தத்துவ வரலாற்றை சொல்லுகின்ற போது இந்த இரண்டு கூறுகளை, நாம் எதிரெதிர் கூறுகளை விளக்கும் போதுதான் இந்திய தத்துவத்தை நாம் ஓரளவிற்கு கற்றவர்களாக ஆவோம் என்பது பற்றி அவருடைய உரையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டு கூறுகளை கொண்ட மக்களுடைய வரலாறு அவற்றுள் புதைந்து கிடக்கிறது. அப்ப எடுத்துக்காட்டாக அந்த எப்பவுமே எதிர்வுகளாகத்தான் இருக்கும். தேவர் அசுரர் ஒரு இருமை எதிர்வு. அதே மாதிரி இவை குறித்த தொன்மக் கதைகள் எல்லாம் நாம பார்க்கும்போது இந்த இவற்றையெல்லாம் நன்றாக உணர முடிகிறது. இந்த இருமைகளை பற்றி இன்னும் தெளிவாக விளங்கி கொள்ள முடிகிறது என்பது பற்றி அவர் குறிப்பிட்டார். அப்போ இதை நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுகின்ற போது வேத கால மக்கள், சிந்துவெளி மக்கள் என்று நமக்கு புரிந்து கொள்வதற்காக பிரித்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் அவர் குறிப்பிட்டார். இந்த வேத காலம் மக்கள் அல்லது ஆரியர்கள் எப்படி சிந்தித்தார்கள் என்றால், அவர்களுடைய சிந்தனைகள் பெரும்பாலும் ஆகாயம் சார்ந்தவையாகத்தான் இருந்தன என்பதை அவர் விளக்கினார். ஆனால்
சிந்துவெளி மக்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, நிலம், நிலம் சார்ந்த செழிப்பு, இவை பற்றி இருந்தன. அப்ப ஆகாயம், நிலம் என்கின்ற ஒரு இருமை எதிர்வு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே வந்திருக்கிறது அப்படின்னு. அப்புறம் இந்த வேத மரபு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர்கள் வரலாற்றிற்கு அப்பால் பற்றி ஒரு ஒரு சிந்தனை தன்மையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதாவது நில உலகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் ஒரு விதமான கற்பனையான ஒரு வரலாற்றை மக்கள் மத்தியில் திணித்தார்கள். விவசாய மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நிலத்தை பெண்ணாக பார்க்கக்கூடிய பார்வை, அத ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த பகுதியை டெரன்ஸ் விளக்கியதை பார்க்கிறோம். ஆனா ஆரியர்கள், அதாவது நாடோடி மக்கள் அல்லது வேதகால மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, வானத்தை ஏறிட்டு பார்த்தல் அப்படிங்கிற இந்த சொல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வானத்தை ஏறிட்டு பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப வானத்தோடு உள்ள விஷயங்கள் கணித்தல் என்கின்ற தன்மை, வானத்தினுடைய மூமெண்ட்ஸ், இதை பற்றி எல்லாம் கணிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கடவுளர்கள் வாழக்கூடிய இடம் வானம். நம்ம இப்பவும் சொல்றோம்ல, ஏதாவது ஒரு இதுக்காக நம்ம மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு, அல்லது கடவுளே அப்படின்னு மேலதான் பார்ப்பான். அப்படி ஒரு பயிற்சியை மக்களுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் அவர்கள். அப்போ இரண்டு விதமான தத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று பூமி சார்ந்த தத்துவங்கள், இன்னொன்று வானம் சார்ந்த தத்துவங்கள். இதுல இந்த ஆகாய வெளி என்பது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆகாயத்துல மேகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தால் கூட அவர்கள் அதை என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, பன்மைத்தன்மையை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஆகாயம் நிரந்தரமானது, நிரந்தரமானது ஒன்றுதான், அது ஆகாயம்தான். ஒற்றைத்தன்மையை வலியுறுத்துவதற்காக அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு வேத மரபு இருந்தது. வேத மரபனுடைய முக்கியமான குணாம்சம் என்பது பன்மைத்தன்மையை மறுத்து ஒற்றைத்தன்மையை நிலைநிறுத்துதல், மாற்றமில்லாதது என்று சொல்லுவதுதான் அவர்களுடைய ஒரு தன்மையாக இருந்தது. கேக்குதா நான் சொல்றது? ஹலோ, சரி சரி. இங்க ஏதோ ஒரு சேட்டை நடக்குது, அதுதான் கம்ப்யூட்டர்ல. சரி. இந்திய தத்துவம் அப்படிங்கிற போது ரெண்டு விதமான மார்க்கங்கள் அத ரொம்ப அழகாக விளக்குனார். ஒண்ணு நேர்த்தி மார்க்கம், இன்னொன்னு இத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றது. நேர்த்தி மார்க்கம் அப்படிங்கிறது என்ன செய்யணும்னா, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அப்படி பிரம்மத்தை விளக்குவது கூட அவர்கள் அந்த மாதிரிப்பட்ட முறையைத்தான், அது அல்ல, இது இல்லை அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு சூனியம், ஒரு ஒற்றைத்தன்மை படைத்த சூனியம், இதைத்தான் அவர்கள் மையப்படுத்தினார்கள் அந்த நேர்த்தி மார்க்கத்தினர். இத்தி மார்க்கத்தினர் என்ன பண்ணாங்க, தட் இஸ் தட், இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். தட் இஸ் தட், இதுதான், இதில் இருக்கிறது. அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பன்மைத்தன்மையை வலியுறுத்துவதாக அது இருந்தது என்று அவர் விளக்கினார். அப்புறம் ஆரியத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நெருப்புக்கு முக்கியத்துவம் அளித்தல், நெருப்பை வளர்த்தல், நெருப்பை பாதுகாத்தல், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், அது யக்ஞங்களுக்கு முக்கியத்துவம் தருவதாக இருக்கிறது. அப்போ இதற்கு நேர் ஆப்போசிட் ஆனது நிலம் சம்பந்தப்பட்ட
விஷயம். அதுதான் யஜ்ஞத்திற்கு மந்திரம் அல்லது மனப்பாடம் செய்தல், எழுத்து இல்லாத சூழலில் அவர்கள் மனப்பாடம் செய்து ஒருவருக்கொருவர் கடத்தி கொண்டனர் என்கின்ற விஷயத்தை அவர்கள் இந்த ஆரிய வம்சத்தினர் செய்கிறார்கள். ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா வேலை பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள், தங்களுக்குள் உருவாக்கி கொள்கிறார்கள். இவ்வாறு புரோகித சமூகம் தலைமை சமூகமாக ஒரு முக்கியமான வர்ணமாக, முதல் வர்ணமாக அவர்கள் காட்டுகிறார்கள். பிற வர்ணங்கள் எவ்வாறு உருவாயின என்பதை பற்றி தம்பி டெரன்ஸ் விளக்கினார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பகுப்பு முறை, பகுத்தல், அடுத்தது வரிசைப்படுத்தல், ஆர்டர் பண்ணுவது எல்லாவற்றையும். அப்ப பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர என்கின்ற ஒரு படிநிலையை அவர்கள் உருவாக்கியதையும் விளக்கினார். இந்த பகுதி இவ்வளவு முக்கியத்துவம் உடையதாக இருந்தது. எனக்கு கங்காவுக்கு தெரியும், எனக்கு அந்த உரை ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா நான் இப்போ ஒரு ஒரு விளையாட்டு ஒன்று போடுறேன், நாட்டார் தத்துவம் என்கின்ற ஒன்று பற்றி பேசுவோமே அப்படின்னு நினைச்சேன். நாட்டார் தத்துவத்தை பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். நாட்டாருங்கிற போதே அது பன்மையை ஏற்றுக்கொள்வது, பன்மைத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் ஒரு தமிழ் பண்பாடுன்னு ஒண்ணு கிடையாது, தமிழர்களின் பண்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ அவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பிலாசபைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பற்றி பேசினால் நாட்டார் தத்துவத்தை பற்றி பேசுவதற்கு உறுதுணையாக நம்ம பேசுவதற்கு வசதியாக இருக்கும் என்ற காரணத்தால் அன்று 11வது உரை எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய 2வது பகுதிக்கு ஒரு அற்புதமான உரையை தருமாறு அன்பு தம்பி டெரன்ஸ் அவர்களை வேண்டி இத்துடன் அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. ரொம்ப அற்புதமான ஒரு தலைமை உரை. அது ஏற்கனவே நீங்க பண்ற அந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். இந்த போன உரையில நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னைக்கு ஒரு தடவை ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு அதை தொடர்ந்து இன்றைய உரைக்கு அது ஒரு அடித்தளமாக ஒரு அமைக்கிறது அப்படின்றது ரொம்ப நன்றி. அதுல கடைசியில முத்தாய்ப்பா சொன்ன விஷயம், அந்த நாட்டார் தத்துவம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை நாம் எப்படி ஆரம்பிப்பது அப்படின்ற ஒரு இடம், இது நம்ம ரொம்ப தீவிரமாக செய்ய வேண்டி இருக்கிறது. இதுக்கான அடித்தளங்களை எல்லாம் ரொம்ப தீவிரமாக நம்ம அமைத்து எப்படி இன்னைக்கு பொது தளத்துல பொது புத்தியில இருக்கிற இந்த தத்துவங்களுக்கு மாற்றான ஒரு தத்துவம் நாட்டார் தத்துவம் அப்படின்னு சொல்றது, அவருடைய வாழ்க்கை முறையிலிருந்து, அவர்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளிலிருந்து என்ன இதை நம்ம எப்படி தத்துவம் ஆக்குவது அப்படின்னு சொல்றது. இதற்கான சில நிறைய முயற்சிகள் நடந்திருக்கின்றன. மேற்கத்திய உலகத்துல பொறுத்தளவு ஃபோக்லோர் ஸ்டடீஸ்ல அதை நம்ம இந்திய சூழல்ல, தமிழ்நாட்டு சூழல்ல குறிப்பாக இதை நம்ம ரொம்ப தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்றது. அதை நீங்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அது தொடர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருமாக சேர்ந்து அதை தொடர்ந்து அதையும் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன் பேசும் பொழுது. அதே போல சைமனுடைய பாடல் ஒரு அற்புதமான அந்த கடலோர பகுதியை சார்ந்த அந்த ஒரு பாடல் ரொம்ப அற்புதம். நன்றி. இன்றைய தலைப்பு போன தலைப்போடைய ஒரு தொடர்ச்சி தான் என்ன அப்படிங்கும்போது, இந்த தலைப்புல ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு புதிய அணுகுமுறையை முத்துமோகன் சார் இதுல யூஸ் பண்றாங்க. அண்ணன் இப்ப சொன்னாங்க இல்லையா, வைதிகம் வெர்சஸ் நாட்டார் அப்படின்னு ஒரு பகுப்பு அப்படின்னு சொல்றத நம்ம புரிய முடிகிறது. அது ரெண்டும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றது. அதே போல நம்ம பொதுவாக நம்ம பயன்படுத்துற அந்த பகுப்பு
அல்லது இருமை எதிர்வுகள் அப்படின்னு சொல்றது வந்து வைதீகம் அவைதீகம் அப்படின்னு சொல்றது, நாத்திகம் ஆத்திகம் அப்படின்னு சொல்ற அந்த பகுப்பு, அதே போல பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதம் அப்படின்னு சொல்ற ஒரு பகுப்பு, அதே போல நம்ம வைதீகம் வெர்சஸ் தாந்திரிகம் அப்படின்னு சொல்ற ஒரு இன்னொரு பகுப்பு, அம்பேத்கரை பொறுத்த மட்டில் இந்த பார்ப்பனியம் பௌத்தம் அப்படின்னு சொல்ற அந்த இருமை அப்படின்னு சொல்ற அந்த இந்த பகுப்புகளை வைத்து இந்திய தத்துவ மரபை புரிந்து கொள்வது, இந்திய சமூக வரலாற்றை புரிந்து கொள்வது, இது மாதிரியான நிறைய விளக்கங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது மாதிரியான நிறைய புதிய அணுகுமுறைகள், அந்த அணுகுமுறைகளின் மூலமாக நம்ம வந்து எப்படி இந்திய தத்துவத்தை அல்லது இந்திய கதையை எப்படி பேசுவது, இந்திய கதை என்பதை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றதுக்கான நிறைய முயற்சிகள் இருந்திருக்கின்றன. இதன் மூலமாக நமக்கு நிறைய தெளிவுகளும் கிடைத்திருக்கின்றன. இந்த அத்தியாயத்துல முத்துமோகன் சார் யூஸ் பண்ணுகிற ஒரு புதிய அணுகுமுறை ஏன்னா அதுதான் வந்து இந்த ஏகம் அநேகம் அப்படின்னு சொல்றது. அண்ணன் ராமச்சந்திரன் சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா, இந்த அநேகம், இந்த நாட்டார் என்ற அந்த வார்த்தையிலே கூட ஒரு அநேகம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணு கிடக்குது அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த எதிர்வு ஒண்ணு உள்ள ஊடாடிட்டே இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா நான் தான் அப்படின்னு சொல்றது, இன்னொன்னு என்னன்னா எல்லாரும் தான் அப்படின்னு சொல்றது, நம்ம எல்லாரும் தான் அப்படின்னு சொல்ற ஒரு அணுகுமுறை. 2 அணுகுமுறை இருக்குது. ஏன்னா இந்த ஒரு தனி மையவாதம், ஏன்னா தனி மனிதவாதம் ஒரு அணுகுமுறை, இன்னொரு வந்து ஒரு தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமூகத்தையும் வந்து நம்ம தொடர்ந்து பேணி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்ற, சமூகத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பையும் கொடுப்பது அப்படின்னு சொல்ற இன்னொரு அணுகுமுறை. இது வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம இந்த சோசியலிச கம்யூனிச சித்தாந்தங்கள்ல இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த சித்தாந்தத்துக்கு வந்து அடிப்படை வந்து இது ஏதோ புதுசா முளைச்சு வந்த ஒரு புதிய சித்தாந்தம் அல்ல. இது பழைய புராதன கம்யூனிஸ்ட்ல இருந்தது அப்படின்னு சொல்ற மார்க்ஸ் பேசுறது உண்டு. நம்மளுடைய அந்த நாட்டார் வழக்காறுகள், நாட்டார் வாழ்வியல் முறைகள்ல கூட இந்த ஒரு கூறு வந்து எப்பவுமே அநேகம் அப்படின்னு சொல்ற ஒரு கூறு வந்து எப்பவுமே இருக்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஒரு தனி மனிதவாதம் அப்படின்னு சொல்றது, அந்த அட்டாமிக் இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு அணுத்தன்மை கொண்ட ஒரு தனி மனிதவாதத்தை வந்து ரொம்ப அதிகமாக அழுத்தி பேசுகிற சில தத்துவங்களும் உண்டு. அதற்கு எதிர்நிலையில வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து இணைந்து வாழ்வதுதான் வந்து வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்ற ஏன்னா அந்த ஒரு அணுகுமுறை. இந்த 2 அணுகுமுறை இருக்குது. இந்த அணுகுமுறையைத்தான் இந்த ஏகம் அநேகம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள்னால முத்துமோகன் சார் இதுல குறிப்பிட்டு, இந்த அணுகுமுறை வந்து நமக்கு வந்து இந்திய கதையை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்குமா அப்படின்னு சொல்ற ஒரு முயற்சி. அதை நம்ம எந்த அளவுக்கு இந்த அணுகுமுறை வந்து இந்த ஏகம் அநேகம் அப்படின்னு சொல்ற அணுகுமுறை, அதை ஒட்டி ஏகத்தை ஒட்டி சாதியம் என்ற அந்த அணுகுமுறை என்ன அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து போன இதுலயும் கூட உரையாடலையும் கூட தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் இந்த கேள்வியை சொன்னாங்க. அது சாதிகள் அநேகம் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வந்து அதை வந்து நம்ம அநேகம் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாதா, ஏகத்துல எப்படி புரிகிறது அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியும் கூட எழுப்பினாங்க. இந்த ஏகம் சொல்றது எப்படி அப்படின்னு சொல்றது நமக்கு தொடர்ந்து பார்ப்போம். என்ன அப்ப இந்த அணுகுமுறை ஏகம் வெர்சஸ் அநேகம் அப்படின்னு சொல்ற ஒரு அணுகுமுறையை, ஒரு புதிய அணுகுமுறையை இந்த இயலில் ஒரு தத்துவார்த்த ரீதியாக இந்திய கதையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, இந்திய வரலாற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதற்கான ஒரு அணுகுமுறையை முத்துமோகன் சார் இதுல வழங்கி இருக்கிறார்கள். சரி, அதுல இன்னொரு அணுகுமுறையும் ஒண்ணு உண்டு. அது வந்து பௌத்தத்தினுடைய மத்திம மார்க்கம் அப்படின்னு சொல்றது. இந்த 2 அணுகுமுறைக்கு தவிர்த்து இன்னொரு அணுகுமுறையை பௌத்தம் மேற்கொண்டது அப்படின்னு சொல்றது. அதை பற்றிய குறிப்பும் இந்த இயல்லையே இருக்கிறது. சரி, இந்த 3 அணுகுமுறையை சொல்றோம் இல்லையா, ஏகாந்தம், அநேகாந்தம், அப்புறம் வந்து மத்திம மார்க்கம் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ஏகாந்தம் அப்படின்னு சொல்றது என்ன, அது ஒரு ரொம்ப எளிமையாக அதை விளக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முட்ட முடிவான கடைசி உண்மை என்ற ஒன்று தான் உண்டு, ஒரே உண்மைதான் உண்டு
என்ன உண்மைகள் பலவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு அணுகுமுறை. அந்த உண்மையை எங்க தேடினாங்க அப்படின்றது நம்ம போன உரையாடல்களையும் நம்ம பார்த்தோம். இதுலயும் இந்த இந்த உரையாடலையும் கூட கொஞ்சம் அத நம்ம பேசலாம். அப்ப இந்த ஏகாந்தத்தினுடைய முக்கியமான அணுகுமுறை என்பது அல்லது அவர்களுடைய தத்துவம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றுதான் உண்மை. ஏகமான ஒன்றுதான் உண்மை அப்படின்னு சொல்றது. இந்த இந்த தத்துவ அணுகுமுறையை வந்து கொண்டவர்கள் என்ன வேத உபநிடத மரபுகளை சார்ந்தவர்கள். ஆக இது இது ஒரு அணுகுமுறை. அடுத்து இதுக்கு எதிர்நிலையில நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, சமணம் சொல்லுகின்ற அநேகாந்தவாதம் அப்படின்னு சொல்றது. அதுல அவர்களுடைய இந்த தத்துவ பாங்கு, தத்துவ போக்கு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த அநேகாந்தத்துல உண்மைகள் வந்து பல அப்படின்னு சொல்றது. ஏன் உண்மைகள் பல அப்படின்னு சொல்றோம்னா, நம்மளுக்கு அனுபவங்கள் பலவாக இருக்கின்றன. மனித அனுபவங்கள் என்பவை பல வகைப்பட்டதாக இருக்கின்றன. ஏன்னா பல வகைப்பட்ட அனுபவங்களிலிருந்து நம்ம பல வகையான உண்மைகளை நம்ம வந்து என்ன தயாரித்துக் கொள்கிறோம், உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்ற இன்னொரு அணுகுமுறையை ஜைனம் மேற்கொண்டது. இந்த ரெண்டும் இல்லாம ஏகாந்தமும் அநேகாந்தமும் இல்லாம அதற்கு அடுத்த நிலையில வந்து பௌத்தம் அதற்கு மாற்றான நிலையில வந்து பௌத்தம் பேசியது மத்திய மார்க்கம் அப்படின்னு சொல்றது. அது வந்து நம்ம ஏறக்குறைய நம்ம பேசுற இந்த டயலெக்டிக்ஸ் அப்படின்னு சொல்ற மெத்தட். அது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்து அனைத்தோடும் உறவு கொண்டவை. இந்த உறவுகளின் மூலமாகத்தான் அனைத்தையும் நாம் புரிய முடியும். தனித்த நிலையில வந்து எதையும் அறிய முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதை மார்க்ஸே வந்து மார்க்ஸ் கூட ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தனி மனிதனுடைய பிரக்ஞையை வைத்து வந்து அவனை வந்து மதிப்பிட முடியாது அப்படின்னு சொல்றது. அவன் ஒரு மனுஷன் வந்து தான் தான் இதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா கூட அது அவனுடைய கான்சியஸ்னஸ் அவன் இப்படிதான் புரிஞ்சுக்கிறான் தன்னை அப்படின்னு சொன்னா அது வந்து பிராக்டிஸ்ல வந்து ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்றது. அந்த அந்த கான்சியஸ்னுடைய அடிப்படை என்ன, அந்த பிரக்ஞையினுடைய சமூக அடிப்படை என்ன, எந்த விதமான சமூக அடிப்படையிலிருந்து இந்த பிரக்ஞை என்பது அந்த தனி மனித பிரக்ஞை என்பது உருவாகிறது அப்படின்னு சொல்றதையும் புரியணும். அப்பதான் தனி மனிதனுக்கும் அந்த சமூகத்துக்கும் இடையிலான ஒரு இயங்கியலை நாம் புரிய முடியும். இல்ல அதன் மூலமாகத்தான் தனி மனித பிரக்ஞையை கூட நாம் அறிய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு தனி மனித உணர்வுகளை நாம் அறிய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு தத்துவத்தையும் கூட நம்ம மார்க்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். இது ஏறக்குறைய இதே ஒரு விஷயத்தை தான் பௌத்தமும் பேசியது. என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்து ஒன்று கொண்டு உறவு கொண்டவைகள், எதுவுமே தனித்த நிலையில் இயங்குபவை அல்ல. அப்படிங்கும் பொழுது ஒன்று மற்றொன்றை எப்பொழுதுமே வந்து தொடர்ந்து பாதித்துக் கொண்டே இருக்கின்றன. ஒன்று மற்றதை வந்து தொடர்ந்து பாதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அதன் மூலமாகத்தான் அந்த உண்மைகள் என்பவை உருவாகின்றன. ஒரு அடையாளம் என்பது உருவாகிறது. அந்த அடையாளமும் கூட வந்து நிலைப்பட்ட அடையாளம் இல்லை. அது வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல பௌத்தம் வந்து இந்த மத்தியம மார்க்கம் அப்படின்னு சொல்றத பேசும். மத்தியம மார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து இந்த பிரத்தித்திய சமுத்பாதம் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அதை வந்து பாலியில வந்து பிரத்திச்ச சமுத்பாத் அப்படின்னு சொல்லிட்டு பாலி மொழியில் அதை குறிப்பிடுவார்கள். அந்த பிரத்தித்திய சமுத்பாதம் பிரதிச்ச சமுத்பாத் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, டிபெண்டன்ட் கோஆரைசிங், டிபெண்டன்ட் கோஆரிஜினேஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்ப்பார்கள். ஒன்றுக்கொன்று தொடர்போடு அது வந்து ஒன்று உற்பத்தி ஆகிறது, ஒன்று மற்றது உற்பத்தி பண்ணுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு இடம். அதுல வந்து தனி மனிதம் அப்படின்னு சொல்ற இடம் இல்லை, ஏகம்ன்ற ஒண்ணு இல்லை. எல்லாமே வந்து டயலெக்டிக்கலா ஒன்னோட ஒன்று இணைஞ்சு என்ன ஒரு இயங்கியல் ரீதியாகத்தான் அனைத்தும் வந்து உருப்பெறுகின்றன அப்படின்னு சொல்ற ஒரு இடத்தை பௌத்தம் பேசும். ஆக இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த மூன்று விதமான நிலைப்பாடுகளுக்கான சமூக அடிப்படை என்ன, சமூக வரலாற்று அடிப்படை என்ன? இந்த மூன்று தத்துவ நிலைப்பாடுகள் வெறுமனே வந்து நம்ம தத்துவங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பியூரா தனி மனிதனுடைய எந்த விதமான என்ன சொல்றது ஏற்றத்தாழ்வற்ற
அல்லது இந்த பயஸ்டான இடத்துல இருந்து எந்த இதுவும் உருவாகுறதுல சுத்தமான ஒரு அறிவு அப்படின்னு சொல்ற மாதிரியான விளக்கங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்படும். அதை தொடர்ந்து நம்ம அடுத்த இதுல கூட நம்ம பார்க்க போறோம். தத்துவங்களின் அரசியல் என்ன அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த உரையாடல்கள் எல்லாம். சரி. அப்ப இந்த தத்துவங்களுக்கான சமூக அடிப்படை, இந்த இந்த விதமான சிந்தனைகள் வருவதற்கான சமூக அடிப்படை என்ன? ஒரு பக்கம் ஏகாந்தன் ஒருத்தர் பேசுறாரு, இன்னொரு பக்கம் ஜைன வந்து அநேகவாதம் அப்படின்னு சொல்றாங்க, வந்து பௌத்தம் வந்து மத்தியம மார்க்கம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை பேசுகிறது. இதற்கான சமூக அடிப்படைகள் என்ன, இதற்கான வரலாற்று அடிப்படைகள் என்ன அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விளக்கத்தை, மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை முத்துமோகன் சார் இந்த பகுதியில் கொடுக்குறாங்க. இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஏகாந்தம் அப்படின்னு சொல்லும்போது முட்ட முடிவான ஒற்றை உண்மை அப்படின்னு சொல்லும்போது அந்த உண்மையை வந்து உபநிடதங்களும் வேதங்களும் பிரம்மத்தில் தேடின அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இந்த பிரம்மம் என்பது நிரந்தரமானது, அழியாதது, அது மாறவே மாறாது, அது புனிதமானது, அது உயர்ந்தது, என்ன இதுதான் வந்து உண்மை. இந்த பிரம்மத்தை தவிர்த்த பிற என்ன சகல விஷயங்களும், இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களும் அனைத்துமே வந்து பன்மைத்தன்மைப்பட்டவை. இந்த பன்மைகள் எல்லாமே வந்து மாயை. என்ன இந்த பன்மைத்தன்மைகள் எல்லாமே மாற்றம் பெறுபவை. இதை மாற்றம் பெறுவதனாலேயே வந்து இவைகளுக்கு உண்மைத்தன்மை என்ற ஒன்று கிடையாது. அது நிரந்தரமானது ஒண்ணுதான் உண்மை. நிரந்தரமற்று அது தொடர்ந்து மாறிக்கொண்டே தன்மையுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பொய், மாயை. என்ன இதுக்கு வந்து இதை வந்து நம்ம திரும்ப பெரிதுபடுத்தி பேச வேண்டியதில்லை, அது வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரியான இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து உண்மை போல தோன்றுவது என்பது நமது காட்சி பிழை. இதுல இருந்து நம்ம விடுபட்டு ஏக உண்மையை, இந்த பிரம்மத்தை நம்ம அடைவது, இந்த ஆத்மமே பிரம்மம் என்று உணர்வது, அத்வைதத்துல சொல்றது ஆத்மமே பிரம்மம் என்று உணர்வதுதான் முக்தி நிலை அப்படின்னு சொல்ற மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு ஏகாந்த சிந்தனையினுடைய இந்த தத்துவ போக்கு. இப்ப இந்த ஏகாந்த சிந்தனையினுடைய இந்த தத்துவ போக்குக்கான சமூக அடிப்படை என்ன அப்படின்னு சொல்றது, அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அடுத்து அநேகாந்தம் பார்க்கலாம். அநேகாந்தத்தினுடைய அதுக்குடைய சமூக அடிப்படை என்ன அப்படின்னு சொல்றது. சரி, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து வந்து பக்தி மரபு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அங்க வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தன, அடுத்து பக்திக்கு அடுத்து என்ன முகலாய ஆட்சிகள், அவைகளின் ஊடாக எப்படி வந்து இந்த ஏகம் அநேகம் என்பவை செயல்பட்டன. அடுத்து வந்து அதை வந்து ரொம்ப விரிவாக பேசவில்லையானாலும் கடையில வந்து என்ன சொல்றாங்கன்னா 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல கூட இந்த ஏகம் அநேகம் என்பவை தொடர்ந்து எவ்வாறு இந்திய கதையாடலில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப அதிகமாக பேசாமல் அதை அப்படியே இந்த இயல் வந்து முடிவடைகிறது. அப்ப இந்த ஏகாந்தத்தினுடைய சமூக அடிப்படை, ஏகாந்த சிந்தனை மரபினுடைய சமூக அடிப்படை என்ன அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம பல முந்தைய உரையாடல்கள் நம்ம பார்த்தது போல, இந்த சிந்தனை என்பது, இந்த ஏகாந்த சிந்தனை அப்படின்னு சொல்றது உபநிடதங்கள்ல உருப்பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம போன உரையாடல்கள் எல்லாம் பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, ராமச்சந்திரன் அந்த விஷயத்தை போன உரையாடல் நம்ம பேசிய விஷயம், உண்மை என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்தில் தேடுவது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்ன, அதை பிரம்மம் என்று அதை அழைப்பது அப்படின்னு சொல்ற விஷயம், ஒரு முற்றும் முடிவான மாறாத அழியாத நிரந்தரமான உண்மை அப்படின்னு சொல்றது இந்த பிரம்மத்தில் தேடுவது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதை ஒட்டி இது பிரம்மத்தில் தான் தேடினாங்களா இந்த அப்படின்னு சொல்றது, அந்த ஒரு உண்மையை மட்டும் பேசுறது அப்படின்னு சொல்றது, அது எந்த காரணம் என்ன, இதுக்கான சமூக அடிப்படை என்ன, இதற்கான இந்த தத்துவத்திற்கான அரசியல் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஏகம் அப்படின்னு சொல்லி பேசினதுங்க எல்லாருமே வந்து தங்கள் அந்த ஆரிய இனத்தினர், அந்த ஆரிய இனத்தினர் தங்களுடைய இருப்பு, தங்களுடைய உயர்வு, தங்களுடைய தனித்துவம், தங்களுடைய புனிதம் என்ன, இவற்றை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இவற்றை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கிய ஒரு தத்துவமாக இந்த ஏகாந்தத்தை அல்லது பிரம்மத்தை ஏக உண்மையாக அறிவது அப்படின்னு சொல்ற விஷயத்தில் நாம் புரிய முடியும். இதுக்கு ஒரு பெரிய சமூக அடிப்படை உண்டு. இந்த சமூக அடிப்படை இருக்கிறது.
நம்ம வந்து ஏற்கனவே உள்ளது இது பழைய அந்த திலகர் காலத்திலிருந்து வர்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆரியர்கள் வந்து வெளியே இருந்து வந்து இந்தியாவுல வந்தாங்க அப்படின்னு சொல்றது. அவர்கள் மேற்கு கங்கை கரையோர பகுதியில வந்து செட்டில் ஆனாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இப்ப இந்த இந்த விதமான ஒரு தங்களுடைய அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒரு முயற்சியாக இந்த இந்த ஏகமான பிரம்மத்தை அவர்கள் வந்து தத்துவமாக உற்பத்தி செய்கிறார்கள். இது எதுக்காக வந்து தங்களுடைய இருப்பை அவர்கள் உறுதி செய்வதற்காக இந்த இந்த மாதிரியான தத்துவங்களை உற்பத்தி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏற்கனவே இங்க இருந்த பூர்வ பழங்குடி மக்களோடு அவர்கள் ஒட்டுறவற்றவர்களாக அல்லது அவர்களிடமிருந்து தங்களை பிரித்து காட்டிக் கொள்வதற்காக அல்லது தாங்கள் தான் வந்து எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவதற்காக தாங்கள் தான் புனிதர்கள், மீதி எல்லாரும் வந்து தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்காக இது போன்ற இந்த சமூக அடிப்படைகளை வைத்துதான் இந்த ஏகம் என்ற ஒரு விஷயத்தை உற்பத்தி செய்கிறார்கள். இதுல வந்து அவர்களுக்கு முக்கியமாக முத்துமோகன் சார் குறிப்பிடுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன அச்சம் என்பது அவர்களுக்குள்ளாக இருந்த முக்கியமான ஒரு விஷயம். இந்த இன அச்சம் என்பது அவர்கள் தங்களுடைய இருப்பையே உயர்ந்தது என்று சொல்லிக் கொள்வதற்காக இவர்கள் ஏகமான உண்மை என்ற ஒன்றை பேசினார்கள். ஏனென்றால் பூர்வ குடிமக்கள் அவர்களுக்கும் உண்மைகள் இருக்கின்றது என்று நம்ம வந்து ஒத்துக்கொள்ளும் போது அவர்கள் செய்கிற விஷயங்கள்ல வந்து உண்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளும் பொழுது எல்லாருமே வந்து என்ன சமத்துவமான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருவோம். இப்ப இந்த சமத்துவம் இல்லாம என்ன நானே வந்து ஒரு உயர்ந்தவனாக நான் எப்படி காட்டிக்கிறது அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லாரும் என்னை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து மோசமானவங்க, தாழ்வானவங்க அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு தத்துவத்தை உற்பத்தி செய்யணும். ஆக இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வேதாந்தம் அல்லது வேத மரபுகள், உபநிடதங்கள் இவைகள் எல்லாமே வந்து ரொம்ப தீவிரமாக இதை செய்தன. ஒரு சின்ன விஷயம் நம்ம புரியலாம், இதை ரொம்ப எளிமையாக நம்ம புரியலாம். என்ன அப்படின்னு சொன்னா, தன்னைத்தானே வந்து உயர்த்தி பேசுகிற மனிதனிடம் அவன் வந்து பிற மக்கள் வந்து பிற மக்கள் சமமானவர்கள், நமக்கு ஈக்குவல் ஆனவங்க அப்படின்னு சொல்ற ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகத்தன்மை கூட நம்ம இருக்க முடியாது அப்படின்னு புரிய முடியும். என்ன அதே போல இன்னொரு விஷயம், இதோடு தொடர்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை வரையறுப்பது அப்படின்னு சொல்றது அதன் மூலம் அது வந்து பிறரை வரையறுப்பதோடும் தொடர்பு கொண்டது எப்பொழுதுமே. என்ன ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து வரையறுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, டிஃபைன் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த டெஃபினிஷன்ல ஒரு சில அம்சங்களை மட்டும் உள்ள எடுத்து அதற்கு மாறான அந்த அம்சங்களை எல்லாம் அந்த டெஃபினிஷன்ல இருந்து வெளியே தள்ளிடுவோம். என்ன இதுதான் வந்து வரையறை அப்படின்னு சொல்றதே வந்து, தன்னை வரையறுப்பது அப்படின்னு சொல்றதே வந்து பிறரை வரையறுப்பதோடு தொடர்பு கொண்ட ஒரு விஷயம். இத வந்து என்ன பிறரை தன்னை வரையறுத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிறரை வரையறுக்காமல் தன்னை வரையறுக்க முடியாது. எப்போதுமே உள்ள ஒரு விஷயம் தான் இது எப்பவும் உள்ள ஒரு டயலெக்டிக் தான் இது. என்ன நான் யார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்கும் பொழுது, நாம் வந்து என்னன்னா, உங்கள் எல்லாரையும் வைத்துதான் வந்து என்னை நான் வரையறுக்க முடியும் இந்த இடத்துல. அது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான் எப்பவுமே. ஆனா வந்து இதை வந்து நம்ம இல்ல இது வந்து ஏகம், நான் தான் அனைத்தும் அப்படின்னு சொல்ற ஒரு போக்கையே, தத்துவ போக்கையே உருவாக்குவது என்ற ஒரு விஷயத்தை இந்த ஆரிய மரபு வந்து ரொம்ப தீவிரமாக செய்தது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல ஏகாந்தம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல ரொம்ப தீவிரமாக தெளிவாக நம்ம இதை பார்க்க முடியும். அதே போல தன்னை வரையறுப்பதன் மூலமாக பிறரை வரையறுத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது, தான் அல்லாத பிற எல்லாவற்றையும் பன்மையானவை அப்படின்னு சொல்றது,
தன்னுடைய அந்த உயர்வை வந்து காட்டுவதற்காக பிறவை அனைத்துமே தாழ்ந்தவை என்று சொல்லுவது, தன்னை புனிதம் என்று காட்டிக்கொள்வதற்காக பிற விஷயங்கள் அனைத்துமே புனிதமற்றவை, தீட்டானவை அப்படின்னு சொல்லி சொல்லுவது, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஏகாந்தம் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து ரொம்ப தெளிவாக இருப்பதை நாம் உணர முடியும். ஆக ஒரு ஏகாந்த மனிதனோ அல்லது ஏகாந்த சிந்தனை கொண்ட ஒரு மனிதனோ பிறரை வந்து ஒரு ஜனநாயக ரீதியாகவோ ஒரு சமத்துவ ரீதியாகவோ கட்டாயம் அணுக முடியாது. ஆனால் இந்த தன்னை உயர்த்தி கொள்வதற்காக தொடர்ந்து அவர் வந்து அந்த அறிவு உருவாக்கத்தை, தத்துவத்தை உருவாக்கி கொண்டே இருப்பதையும் இந்த இந்த ஆரிய இனக்குழு மக்களிடம் நம்ம புரிய முடிகிறது. சரி, இது ஓரளவு இந்த ஏகாந்தம் தத்துவத்தினுடைய அந்த அடிப்படையான போக்கு என்ன, இதனுடைய சமூக அடிப்படை என்ன, இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, இது வந்து ஆரிய குழுக்களிடமிருந்து உருவாகி அது வந்து அவர்கள் வந்து தன்னை வந்து பிறரிடமிருந்து பிரித்து காட்டுவதற்காக தன்னை வந்து உயர்ந்தவர்கள் என்றும் பிறரை தாழ்ந்தவர்கள் என்றும் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த தத்துவத்தை உருவாக்கி ஏன்னா தன்னையே வந்து முட்ட முடிவான உண்மையாக காட்டிக்கொண்ட ஒரு விஷயத்தை வரலாற்றில் நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். இது வந்து ஏகாந்தத்தினுடைய விஷயமாக முத்துமோகன் சார் குறிப்பிடுகிற விஷயம். அடுத்தது அநேகாந்தவாதம். சரி, இதுல அநேகாந்தவாதத்தினுடைய தன்மை என்ன? இது எங்க இருந்து இந்த அநேகம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து உற்பத்தி ஆகிறது? அநேகம் என்று சொல்லுகின்ற அந்த அறிவு தளம் வந்து எந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆகிறது? அதற்கான சமூக அடிப்படை என்பது என்ன அப்படின்னு சொல்றதையும் இப்ப பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்த அநேகம் பேசுகின்றவை, மத்திய மார்க்கம் பேசுகின்றவை, இந்த மரபுகள் அனைத்துமே என்னன்னா நமக்கு சார்வாகம், அசீவகம், அதுக்கப்புறம் பௌத்தம், சமணம், இவைகள் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்திய அந்த புவியியல் பரப்புல கிழக்கு இந்திய அந்த வட்டாரங்கள்ல இருந்து பீகார் அந்த அந்த பகுதிகளிலிருந்து இவைகள் உருவாகி இருக்கின்றன அப்படின்னு சொல்றதை நம்ம புரிய முடியும். அப்ப அந்த பகுதியில இருந்த எந்த விஷயம், எந்த விதமான சமூக மாற்றங்கள் நடந்தன, அந்த சமூக மாற்றங்களை எதிர்கொள்வதற்காக என்ன இந்த விதமான தத்துவங்களை சைனர்களும் ஜைனர்களும் அதே போல பௌத்தர்களும் அசீவகமும் சார்வாகமும் எவ்வாறு அவர்கள் வந்து இந்த விஷயங்களை பேசினார்கள், அதற்கான தத்துவ அடிப்படைகளை எவ்வாறு அவர்கள் உற்பத்தி செய்தார்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல நம்ம அநேகாந்தவாதம் என்ற ஒரு இடத்துல இருந்து பார்க்க முடியும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா இந்த பௌத்தம், சமணம், என்ன சார்வாகம், ஆசீவகம் இவைகள் அனைத்துமே ஏறக்குறைய பூர்வ இனக்குடி மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டவையாக இருந்திருக்கின்றன. இதை எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். எப்படியும் இந்த ஜைனம் வந்து எப்படியான பூர்வ இனக்குடி மக்களோடு எவ்வாறு நெருங்கிய தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன உதாரணம் இந்த லோகாயதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்வாகத்தை இன்னொரு விஷயமாக அழைப்பது வந்து லோகாயதம். இந்த லோகாயதத்துக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னா லோகாயத்தா அப்படின்னு சொல்றது என்னன்னா மக்களுடைய சிந்தனை போக்கு அப்படின்னு சொல்றது. மக்கள் லோக் என்பது மக்களுடைய சிந்தனை போக்கு. இதுலயே வந்து இந்த வார்த்தையிலேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இது மக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு தத்துவமாக இருந்திருக்கிறது அப்படின்றது. இது வந்து மேட்டுக்குடி தன்மை கொண்ட ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் பேசுகின்ற குறிப்பிட்ட ஒரு மைனாரிட்டி மக்கள் பேசி அந்த மைனாரிட்டி வந்து தன்னையே வந்து ரொம்ப உயர்ச்சியாக கற்பனை செய்து பிறர் மீது அந்த விஷயங்களை திணிப்பது என்ற விஷயத்துக்கு மாறுபட்ட நிலையில் இருந்த சாதாரண மக்களுக்கான தத்துவமாக இது இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றத வந்து லோகாயுதம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஆய்வாளர்கள் சொல்றது உண்டு. இந்த இடத்துல வந்து சமண பௌத்த சிந்தனையாளர்களை வந்து நம்ம அவர்கள் வந்து எப்படி வந்து பூர்வ இனக்குழு மக்களோடு அவர்கள் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததால் அவர்களுடைய அந்த பூர்வ இனக்குழு மக்களினுடைய உணர்வுகளை, வாழ்வியலை பிரதிபலிப்பதாக அவர்களுடைய தத்துவம் என்பது அநேகாந்தமாக
அல்லது மத்திம மார்க்கமாக என்ன, அல்லது சார்பாகமா பேசுகிற அந்த வைதிக எதிர்நிலைப்பாடு, இவைகள் எல்லாம் எப்படி பேசியது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் முக்கியப்படுகிறது. இது சாத்தியப்படுகிறது? எந்த இடத்துல இருந்து, இந்த எந்த சமூக அடிப்படையிலிருந்து இந்த விதமான அநேகாந்தம் என்ற சொல்ற சிந்தனை மரபு எப்படி வருகிறது அப்படின்னு சொல்றது. நம்ம வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, மகாவீரர் அதே போல புத்தர் வாழ்ந்த அந்த காலகட்டம் என்பது இந்த பூர்வ இனக்குடி சமூகங்கள் என்பவை சிதைந்து, கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து அரசுகள், பேரரசுகள் உருவாகின்ற ஒரு காலகட்டம். நம்ம நம்ம வரலாற்றில் நம்ம பார்க்கிறது போல, குறிப்பாக இந்த பௌத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது, புத்தர் சாக்கிய இனக்குழு அரச பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும். நமக்கு இது 16 அந்த கனபதங்களாக, அதாவது என்ன சொல்றது, இந்த ட்ரைபல் ரிப்பப்ளிக்ஸாக இவைகள் இயங்கி வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்க முடியும். ஆனால் புத்தருடைய காலகட்டத்துக்கு வரும்பொழுது மகதம், கோசலம் இந்த ரெண்டுமே அரசுகளாக மாறுகின்றன. இது ஒரு ட்ரைபல் ரிப்பப்ளிக் என்ற ஒன்று மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல இருந்து, ட்ரைபல் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து கிங்டம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு நகர்கின்றன. இப்ப இந்த விதமான நகர்வு என்ன, ஒரு சமுதாயத்துல நடக்கிற இந்த விதமான மாற்றம், அந்த மாற்றத்தோடு தொடர்புடைய இந்த பொருளாதார விஷயங்கள், அந்த விஷயங்களோடு தனி மனித உடைமை அதிகரிப்பு, அரசுகள் உருவாகும் பொழுது, அதே போல இதனோடு தொடர்புடைய என்ன சொல்றது, அந்த தனி மனித உடைமையை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கான புதிய தத்துவங்களை உருவாக்குவது. நம்ம மார்க்ஸ் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இன்டலெக்சுவல்ஸ் என்றவங்க அந்தந்த காலகட்டத்துல இருக்கிற அந்த ஆளும் வர்க்கத்தினுடைய நியாயங்களை தத்துவப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. அவர்களுடைய அந்த அதிகாரங்களை, அந்த ஆளும் வர்க்க அதிகாரங்களை நியாயப்படுத்துவதற்கான தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் வழங்குபவர்களாக இந்த அறிவுஜீவிகள் என்பவை இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல மார்க்ஸ் பேசுவார். இந்த ஒரு விஷயத்தை தான் அந்த காலகட்டத்துல நிலவிய இந்த ஆரிய இனக்குழு இவைகள் எல்லாமே ஏகாந்தம், ஒரு தனி மனிதன் தான் முக்கியமானவன், தனி மனித அந்த ஆன்மன் முக்கியமானது, பிரம்மம் முக்கியமானது அப்படின்னு சொல்ற மாதிரியான விளக்கங்களை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். தனி மனித உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக தனி மனிதன் என்பவன் அவன் எதனோடு சம்மந்தப்படாதவன், அவனுக்கே இயற்கை, இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறது இந்த நம்ம ரிசர்வேஷன் சம்பந்தமான விஷயங்கள் வரும் பொழுது எல்லாமே பேசுறது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே இந்த இந்த வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே ரிசர்வேஷன் இல்லாம வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய மெரிட்டை வச்சு மட்டும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது. இந்த மெரிட்டோக்ரசி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியும். ஆனா இதுக்கு பின்னாடி எந்தெந்த காரணங்கள் இவர்கள் தேர்வு பெறுவதற்கு காரணமாக இருந்தன அப்படின்னு சொல்ற விஷயங்கள் ரொம்ப பெரும்பாலும் அது பூடகமா தான் இருக்கும். அது ரொம்ப வெளிப்படையாக இருக்காது. அதனால எப்படிப்பட்ட ஒரு தத்துவம் என்று உருவாக்கப்படும்னா, இவங்க எல்லாமே வேலைக்கு வந்தவங்க எல்லாமே மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் வெளியே வராது. என்ன அது ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட். அந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப போகல. ஒரு சின்ன உதாரணத்துக்காக மட்டும் அதை சொல்றேன். ஏன்னா இதுக்கான ஒரு தத்துவ அடிப்படைகளையே அவர்கள் உருவாக்குவார்கள். இதை மெரிட், இது தகுதி, திறமை அடிப்படையிலாக இவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்றது. மீதி எல்லாமே திறமை இல்லாதனால வரல அப்படின்னு சொல்றது. இது மாதிரியான தத்துவ அடிப்படைகளை இந்த ஆளும் வர்க்கத்துக்கு இயல்பாக இந்த இன்டலெக்சுவல் கிளாஸ் எப்பவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுலதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். எந்த இன்டலெக்சுவல், அவனுக்கும் அந்த இன்டலெக்சுவலுக்கும் அந்த ஆளும் வர்க்கத்துக்குமான இந்த தொடர்பு என்ன, அவன் ஆளும் வர்க்க அந்த அதிகாரங்களை அல்லது சுரண்டல்களை எதிர்ப்பவனாக இருந்து அவன் தத்துவங்களை சமைக்கிறானா, அல்லது
அதனோடு ஆளும் வர்க்கத்தோடு இணைந்து கொண்டு நின்று கொண்டு அதற்கான தத்துவ அடிப்படைகளை அவன் வழங்குகிறானா அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துலாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னா யாரு யாருக்காக பேசுறா அப்படின்னு சொல்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப எளிமையாக அதை புரிய முடியும் அப்படின்றது. சரி, இந்த இந்த மாறுபட்ட இந்த மாறுகின்ற அல்லது சிதைந்து போகின்ற இந்த பூர்வ இனக்குழு சமுதாயம் அப்படின்னு சொல்றது, அதுல இருந்து அதுக்கப்புறம் உருவாகின்ற பேரரசுகள் அப்படின்னு சொல்றது, இதன் மூலமாக சமூகத்தினுடைய மதிப்புகள் மாறுதல். இந்த சமூக மதிப்புகள் ஒரு தனி மனிதனை நோக்கிய மதிப்புகளாக இருக்கின்றன, ஏகத்தை நோக்கிய மதிப்புகளாக இருக்கின்றன என்ற இடத்துல இருந்துதான் இந்த ஜைனம் எதிர்நிலையில அநேகாந்தம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமோகன் சார் குறிப்பிடுகிறாங்க. ஆக இந்த ஏகாந்தத்தை முன்மொழிகின்ற இந்த அதிகார வர்க்கம் அல்லது இந்த பார்ப்பனியம் தன்னை தொடர்ந்து முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக பேசுகின்ற இந்த ஏகாந்த விஷயம், அதற்கு எதிர்நிலையில அநேகாந்தம் என்ற ஒரு விஷயத்தை ஜைனம் பேசும். சரி, இந்த அநேகாந்தம் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அது அநேகாந்தம்னா என்ன அப்படின்னா, குறிப்பாக ஜைனம் சமணம் ரெண்டு விதமாக இந்த உலகத்தினுடைய கூறுகளை பிரிப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவா அஜீவா அப்படின்னு சொல்றது, உயிர் உள்ளது உயிரற்றது. இந்த உயிர் உள்ளது எல்லாம் அப்படின்னா எல்லாம் ஒன்னா ஒரே மாதிரியான தன்மையுடையதா அப்படின்னு சொல்லி சமணத்திட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா, சமணர்களிடம் கேட்டோம்னா இல்ல அவைகள் எல்லாமே வேறுபட்ட தன்மை கொண்டவை, அவைகள் எல்லாமே ஒரே தன்மை கொண்டவை அல்ல, பல தரப்பட்டவை, பல வகையானவை அப்படின்னு. அதே இடத்துல அஜீவம் அப்படின்னு சொல்லி அஜீவன் அப்படின்னு சொல்றது, அஜீவா அப்படின்னு சொல்றது, அல்லது உயிரற்ற பொருள்கள் எல்லாமே ஒரே தன்மையுடையவா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி, அதுவுமே இந்த உலகத்தினுடைய பொருள்கள் எல்லாமே பல வகைப்பட்டவை, அது பல வகை அணுக்களால உருவானவை, அந்த அணுக்கள் எல்லாமே ஒரே அணுக்களா அப்படின்லாம் இல்ல, அது பல வகைப்பட்ட அணுக்களோடு உருவானவை அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்க இருந்து அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இது பலதரப்பட்டவை அப்படின்னு சொல்லும் பொழுது, உயிர்களும் உயிரற்றவைகளும் பலதரப்பட்டவை அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கு அறிவும் பல வகைப்பட்டவையாக உருவாக வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லி, அதற்கான உதாரணமாகத்தான் அவர்கள் சொல்லுகிற அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யானையை ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி என்பவர் அதை எப்படி தனது அனுபவத்தின் மூலமாக அதனை தொட்டு பார்த்து அதை எவ்வாறு புரிந்து கொண்டார், இந்த வெவ்வேறு மாற்றுத்திறனாளிகள் யானையினுடைய அந்த உருவத்தை வெவ்வேறு பகுதிகளை தொட்டு பார்த்து அவர்கள் எவ்வாறு யானையை வெவ்வேறு விதமாக, ஒரே யானையை வெவ்வேறு விதமாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. இந்த ஒரு உதாரணத்தையும் கூட சமணர்கள் அதை பேசுவார்கள். ஆனால் ஏகாந்தம் பேசுறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே உண்மைதான்ப்பா, இது மாற்றுத்திறனாளிகள் தடவி பார்த்து சொல்றது போல வெவ்வேறு உண்மை அல்ல, இது ஏகமான உண்மை அப்படின்னு சொல்றது இந்த ஏகாந்தவாதம். என்ன அது அப்படிங்கும்போது ஆனால் அவர்கள் இந்த சமணர்கள் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய இந்த உயிர்களே பலதரப்பட்டவை, அந்த உயிர்கள் பலதரப்பட்டவை என்பது அதற்கான பல விதமான அனுபவங்கள், அவர்களுக்கு வாழ்க்கை அனுபவங்கள் பல விதமாக உருவாகும். அந்த பலவிதமான அனுபவங்களில் இருந்து அவர்கள் பலவிதமான அறிவுகளை உற்பத்தி செய்கிறார்கள். உண்மைகள் பலவிதம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை பேசுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இதற்கு எதிர்நிலையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி உற்பத்தி செய்யப்பட்ட இந்த பலவிதமான அறிவுகள், உண்மைகள் அவை எல்லாமே முட்டாள்தனமானவை, நான் சொல்ற உண்மை மட்டும்தான் முட்ட முடிவானவை, மேதாவித்தனம் கொண்டவை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையே சமணம் இந்த இடத்துல நம்ம மறுத்து அநேகத்தை பேசுவதை நாம் பார்க்க முடியும். இதனுடைய அடுத்த நிலையில தான் என்ன அப்படின்னு சொன்னா, சியாத்வாதம் அப்படின்னு சொல்றோம். சமணம் பேசுறதுதான் சியாத்வாதம் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது சமணர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்றதும் உண்மையா இருக்கலாம், நான் சொல்றதும் உண்மையா இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை அந்த உண்மை, அந்த
இந்த உண்மைகள் வந்து எவ்வாறு வந்து ஒவ்வொரு தனி மனிதரிடமிருந்து வேறுபட்டு, நீங்க சொல்றதும் உண்மையில அதுல உண்மை கூறுகள் இருக்கலாம். நீங்க சொல்றதுலயும் உண்மை கூறுகள் இருக்கலாம். இப்படி இல்லாமலும் இருக்கலாம். அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு சேர இணைத்து புரிந்து கொள்கிற ஒரு ஒரு தன்மை இந்த அநேகாந்தத்துக்கு எப்பவும் உண்டு. அப்படி இல்லாம இதுதான் உண்மை, ஒண்ண மட்டும் சொல்லிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ற ஒரு மரபு தான் இந்த ஏகாந்த மரபுக்கு உண்டு. அப்ப இப்ப இந்த மாதிரியான பன்மை தன்மைகளோடு இருக்கும் பொழுது பன்மை விதமான ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்றது, அதை நாலேஜ்னு சொல்லாம இல்லாம கூட ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கிட்டோம்னா நமது புரிதலுக்காக, இன்னும் கொஞ்சம் எளிமையான புரிதலுக்காக இந்த ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கூட, இந்த பலவிதமான ஒப்பீனியன்ஸோடு இணைந்து எப்படி நாம் வாழ்வது? அப்ப இது ஒரு வாழ்வியல் பிரச்சனை. ஒரு உண்மை அப்படின்னு சொல்றோம்னா அந்த ஒரே உண்மையை தான் எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதன் மூலமாக இந்த சமூகம் எல்லா பன்மைத்தன்மையற்ற இந்த சமூகத்தையே வந்து ஓர்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஆனால் இப்ப பன்மைத்தன்மை அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த இந்த சமூகம் வந்து எப்படி இயங்க முடியும்? இப்ப நிறைய முரண்பாடுகள் இருக்கும். பன்மைகளுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அப்ப எப்படி இயங்குவது என்பதற்காக சமணம் பேசிய ஒன்றுதான் அஹிம்சாவாதம், அஹிம்சை என்பது. அப்ப அஹிம்சை என்ன அப்படின்னு சொன்னா சகிச்சு போ, நிறைய பன்மை இருக்குப்பா, அநேக விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சு என்ன எல்லாத்தையும் இணக்கமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தத்துவம் தான் இந்த அஹிம்சைவாதம். இன்னைக்கு இந்த அஹிம்சை என்பது ஏறக்குறைய நம்ம மகான் காந்திக்கு பிறகும் கூட இது வந்து வெஜிடேரியனிசமாக கன்வெர்ட் பண்ணப்பட்டுருச்சு. ஆனா அஹிம்சைக்கான அடிப்படையான அந்த ஒரு விஷயம் எங்க இருந்து தொடங்கும் சமணர்கள்ட்ட அப்படின்னா, அநேகம் இருக்கின்றன, கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, நம்ம கொஞ்சம் டெமோக்ராட்டிக்கா இருந்துக்கணும், என்ன எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், இந்த இடத்துல இருந்து உருவான அந்த தத்துவம் தான் அஹிம்சை. இன்னைக்கு வந்து இந்த அஹிம்சைய வந்து டிஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கடைசியா இந்த மனிதர் தவிர்த்த பிற உயிர்கள் மீது இரக்கம் கொண்டுதல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்ற ஒரு இடத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து இதுல வந்து சாதின்றது வந்து எப்படி வந்து இயங்குது அப்படின்னு சொல்றது என்ன, இதன் மூலமாக இந்துக்கள் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப்பை தவிர்த்து மீற எல்லாரையும் வந்து என்ன கொல்றதுக்கான ஆயுதமாக, என்னன்னா நீ வந்து இதை சாப்பிட்ட, மாம்சம் சாப்பிட்டவெல்லாம் வந்து என்னோட காலனிக்குள்ள இருக்காத, என்னுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்காத அப்படின்னு சொல்றது என்ன, அல்லது நீங்க வந்து இந்த மாட்டுக்கறியை சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி அவனை கொல்றது. இதுக்கான அடிப்படை இந்த அஹிம்சை என்பதை இன்னைக்கு வந்து வேற தளத்துக்கு எடுத்துட்டு போய் இன்னைக்கு வந்து அதை வந்து வேற மாதிரியான இடத்துக்குலாம் இவங்க வந்து இந்த நேஷனலிஸ்ட், தேசியவாதிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம தேசியவாதிகளுக்கு ஒரு குறிப்பிட்டத்தங்க மிக முக்கியமான பங்கு இதுல இருக்குது. என்ன ஒரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக காந்தியினுடைய பங்கு இதுல ரொம்ப அதிகம். என்ன இந்த அஹிம்சையை வந்து ரொம்ப குறுக்கி வந்து என்ன மனிதர் அல்லாத பிற உயிர்கள் மீது ரொம்ப அக்கறை காட்டுவது அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இந்த அஹிம்சையை வந்து எந்த அளவுக்கு சின்னாபின்னப்படுத்தினது, என்ன வெஜிடேரியனிசமா கன்வெர்ட் பண்ணது அப்படின்னு சொல்ற ஒரு இடத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதற்கான நிறைய புத்தகங்கள்லாம் கூட இருக்குது. உடனே ஞாபகத்துக்கு வரல. என்ன இது காந்தியை வந்து உடனே இப்ப பேசும்பொழுது ஞாபகத்துக்கு வந்தது, இல்லாட்டா அந்த குறிப்புகளையும் கூட எடுத்துருக்கலாம். சரி, இந்த சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த சமணம் வந்து பேசும், அதனுடைய அஹிம்சை என்பதன் மூலமாக. ஆக இந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக தன்மை கொண்ட ஒரு பன்மைகளை அங்கீகரிக்கின்ற இதை வந்து ரொம்ப இயல்பா நம்ம வந்து அண்ணன் சொன்னது போல, ராமச்சந்திரன் சொன்னது போல இந்த நாட்டார் வழக்காறுகள் அது ரொம்ப இயல்பா பார்க்க முடியும். என்ன அவன் சொல்றான்ப்பா, இவனும் இப்படிதானே சொல்றான், சரி கொஞ்சம் என்னன்னு கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்றத வந்து ரொம்ப இயல்பா வந்து அவர்களுடைய உரையாடலே நம்ம இயல்பா புரிய முடியும். என்ன அவனுக்கு இந்த மாதிரி இருக்குன்றான், உனக்கு இந்த மாதிரி இருக்கான், கொஞ்சம் அனுசரிச்சு போ அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப இயல்பா இந்த நாட்டார் வழக்காறுகள்ல அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். இதுல இந்த இடத்துல இருந்துதான் சமணத்துக்கான இந்த தத்துவ அடிப்படை தத்துவம் என்பது, அநேகாந்த தத்துவம் என்பது உருவாகிறது அப்படின்னு சொல்றதுதான் முத்துமோகன் சார் வந்து இவ்வளவு தெளிவாக இவ்வளவு ஒரு தத்துவார்த்த ரீதியாக அதை விளக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றது. சரி, அடுத்தது வந்து பேசும்பொழுது மத்தியம மார்க்கம். இந்த மத்தியம மார்க்கம் அப்படின்னு சொல்றது, சாரி ஒரு நிமிஷம்.
இந்த மத்தியம மார்க்கம் பேசுறது வந்து ஏகாந்தத்தையும் அநேகாந்தத்தையும் ரெண்டையும் வந்து அடுத்த நிலையில, அதற்கு மாற்றான நிலையில் மத்தியமம் அப்படின்னு பேசும். நம்ம இது ஏறக்குறைய நீங்க ராகுல் சங்கர் தியான் எடுத்துக்கலாம். அவர் புத்திஸ்ட் டயலக்டிக்ஸை பத்தி பேசியிருக்கிறார். அதே போல காம்ரேட் சரத் பாட்டில் அப்படின்னு சொல்ற ஒரு காம்ரேட் இங்க மகாராஷ்டிரால, அவர் வந்து பௌத்தத்துல வந்து டயலக்டிக்ஸ் எப்படி வந்து இயங்குகிறது என்ன, ஈவன் மார்க்ஸ் வந்து நம்ம டயலக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு முன்னாடியே, அல்லது பண்டைய கிரீக்ல வந்து டயலக்டிக்ஸ் அப்படின்னு சொல்றத பிளேட்டோ எவ்வாறு பேசினாரு அப்படின்னு சொல்றது ஒப்பிட்டு அவர் வந்து அதே ஒட்டிய காலகட்டங்கள்ல இந்தியாவில வந்து புத்தர் வந்து எப்படி வந்து டயலக்டிக்ஸ் பேசினாரு அப்படின்னு சொல்றதையும் அவர் ரொம்ப தெளிவாக அதை பேசுவார். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரதிச்ச சமுத்பாத் அப்படின்னு சொல்ற அந்த பாலி என்ன சொல்லாடல் அப்படின்னா என்னன்னா, ஒன்றுக்கொன்று எல்லாமே வந்து தொடர்புடையவை, ஒன்று ஒன்று எல்லாவற்றையும் பாதிக்கின்றன. என்ன, அதுக்கு வந்து தனித்த இருப்பு என்பது எதற்கும் கிடையாது. ஏன்னா அதுலதான் வந்து அனத்தா அப்படின்னு சொல்ற அந்த கோட்பாட்டுக்கு புத்தர் வருவார். அனத்தா அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு செல்ஃப், என்ன, ஒரு சுயம் என்பது எதுவும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அந்த சுயம் வந்து மாறுகின்ற தன்மையை கொண்டது. அது வந்து தொடர்ந்து வந்து பிற கூறுகளால் தொடர்ந்து அது வந்து பாதிக்கப்படக்கூடிய தன்மையுடையது. பிற கூறுகள் அதனை தொடர்ந்து பாதிப்பதனால் இந்த செல்ஃபும் வந்து தொடர்ந்து வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இதை வந்து ரொம்ப எளிமையாக புத்தர் பேசியதை நாம் பார்க்க முடியும். இவைகள் எல்லாமே வந்து ஏகாந்த தத்துவத்தை மறுத்தவைகள். இந்த இவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து ஏறக்குறைய இல்ல, குறிப்பாக அந்த பூர்வ இனக்குடி மக்கள் சிந்தனைகளிலிருந்து உருவானவை. பிறரோடு எவ்வாறு இணைந்து இயங்கி வாழ்தல் என்ற ஒரு அந்த வாழ்க்கை தளத்தில் இருந்து இவை உருவானவைகள் அப்படின்னு சொல்றத புரிய முடியும். சரி சரி, இப்ப வந்து இந்த ஏகத்துக்கும் சாதியத்துக்கும் எப்படிங்க தொடர்பு அப்படின்றதுதான் அடுத்த பகுதி. ஒரு 15 நிமிடங்கள் நினைக்கிறேன் முடித்துடலாம். இந்த சாதியத்துக்கும் ஏகத்துக்கும் என்ன தொடர்பு? ஏகம் பிரம்மமே உண்மை அப்படின்னு சொல்லி பேசியாச்சு. என்ன, ஒண்ணுதான் உண்மை அப்படின்னு சொல்லி பேசியாச்சு. இந்த ஒண்ணு எப்படி வந்து சாதியத்துக்கான அடிப்படையை வித்திட்டது அப்படின்றது. இந்த ஏகம் அநேகத்துக்கான தீர்வாக என்ன ஆரியம், இந்த பிராமணியம், பார்ப்பனியம் கொண்டு வந்த அந்த முக்கியமான ஒரு புதிய ஒரு சமூக இடையீடுதான், அந்த தத்துவ பூர்வமாக கொண்டு வந்த அந்த இடையீடுதான் சாதி அல்லது வர்ணம் அப்படின்னு சொல்றது. வர்ணத்திலிருந்து சாதி. இதுக்கும் ஏகத்துக்கும் என்னங்க தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது முத்துமன் சார் கொடுக்குற அந்த விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த பன்மைகளை எல்லாம் தாழ்ந்தவை அப்படின்னு சொல்லியாச்சு, இவைகள் எல்லாம் மாயையானவை அப்படின்னு சொல்லியாச்சு, இவைகளுக்கு நிரந்தர தன்மை கிடையாது, அல்லது இந்த பிரம்மத்துக்கு மட்டும்தான் நிரந்தர தன்மை உடையது, இந்த பிரம்மத்தோடு பிராமணருக்கு மட்டும்தான் என்ன இயல்பான ஒரு தொடர்பு ஒண்ணு உண்டு, பிரம்மத்தை பிராமணர்கள் மட்டும்தான் அடைய முடியும், இந்த அளவுக்கு அவர்கள் வந்து என்ன மனுஸ்மிருதி வரைக்கும் அவர் கொண்டு வந்துட்டாங்க. என்ன, இத வந்து ஆனால் அநேகத்தை வந்து எப்படி வந்து தென் சமூக ரீதியாக தீர்ப்பது அப்படின்னா, இந்த அநேகத்தை எல்லாத்தையும் வந்து ஒரு அதிகாரத்தை கீழாக கொண்டு வந்து படிநிலைப்படுத்திடு, ஈக்குவலான ஸ்டேட்டஸ் கொடுத்துறாங்க. ஆனா இவைகள் எல்லாத்தையும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு படிநிலைப்படுத்திடு கீழே, இந்த ஏகத்துக்கு கீழே. அப்படின்னா இந்த ஏகம் அநேகம் அப்படின்னு சொல்ற இந்த பிரச்சனைய சமூக ரீதியாக இப்ப வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததுதான் ஏகம். என்ன, ஏகத்தின் உயர்வு. இந்த ஏகத்தின் உயர்வை தக்க வைப்பதற்காக ஏற்கனவே இருக்கின்ற இந்த பன்மைகளை ஏகத்திற்கு கீழாக படிநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான் இந்த வர்ணத்தில் நடக்கிறது. வர்ணம் பின்பு சாதியாக மாறியது அப்படின்றது. வர்ணம் இல்லாமல் சாதி உருவாக வாய்ப்பு இல்லை. என்ன, சரிங்களா? நம்ம ஏற்கனவே போன உரையாடலையுமே நம்ம வந்து எப்படி வந்து அதை வந்து மனுஸ்மிருதியும் பிற தர்ம சூத்திரங்களும் எப்படி வந்து சாதிகள் உருவாயின அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன, இந்த வர்ணங்களிலிருந்து தொடர்ந்து சாதிகள். ஆக இந்த ஏகம் அநேகம் இந்த ரெண்டுக்கு இடையிலான சமூக ரீதியான முரண்பாடு என்பது என்ன, மேலாதிக்கம், மேலாண்மை, சமூக மேலாண்மை என்ற அந்த பிராமண சமூக மேலாண்மை, அவர்களுக்கு பிராமண மேலாண்மைக்கு கீழாக பிற அனைத்து மக்களையும் வந்து அடுக்கி விடுவது, கீழாக
அடுக்கி விடுவது, அடுக்கி அவர்களுடைய அதிகாரத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்றதன் மூலமாக இது இந்த வர்ணம் சாதி என்பது வந்து சாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்றது. சரி, இது இது ஒரு பக்கத்துல இது தொடர்ந்து நடக்கின்ற பொழுது இன்னொரு பக்கத்துல என்ன அப்படின்னு சொன்னா அதற்கு தொடர்ந்த காலகட்டத்தில் நடப்பது பக்தி. இந்த பக்தி மரபு திரும்ப வந்து அநேகத்தை மேலெழுப்பி கொண்டு வருது. என்ன அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதம் தவிர்த்து பிற மொழிகளை எல்லாம் வந்து கடவுளை பத்தி பேசுறது. சமஸ்கிருதத்தை வந்து புறந்தள்ளியாச்சு. அதே போல இதுக்கு வந்து வட்டாரத்தன்மை என்பது உண்டு பக்திக்கு. ஒவ்வொரு அந்த வட்டாரத்துக்கு ஏற்ப மாதிரி இந்த பக்தி வந்து என்பது வேறுபடும். இந்த பூ அந்த அந்த கடவுளுக்கு என்ன, இன்னொரு பூ அடுத்த கடவுளுக்கு ஏன்னா ஒரே பூ வந்து எல்லாத்துக்கும் சமமா கிடையாது அப்படின்னு சொல்றது. இன்னும் பலவிதமான வழிபாட்டு முறைகள், பலவிதமான புராணங்கள், பலவிதமான கடவுள்கள், இந்த கடவுள்களுக்காக உருவாக்கப்பட்ட புதிய புதிய புராணங்கள், இந்த புராணங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்றோம்னா வேத காலங்களில் இருந்த கடவுளர்களை வந்து எல்லாமே புறந்தள்ளிட்டு புதிய புதிய கடவுள்கள் உருவாவதை இந்த புராண காலங்கள்ல நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக என்ன சொல்றோம்னா விஷ்ணு அப்படின்னு சொல்றது வந்து அதே மாதிரி ராமா அப்படின்னு சொல்றது என்ன, சாரி கிருஷ்ணா, ராமா என்ன, அதுக்கப்புறம் வந்து இந்த பழைய இந்த பெண் தெய்வங்கள் எல்லாமே வந்து மேல வர்றது, இவைகள் எல்லாமே வந்து இந்த பக்தி காலகட்டங்கள்ல வந்து நடக்கின்ற ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இது வந்து அநேக தன்மைகளை இவை கொண்டவை. இந்த பக்தி என்பது ஆரம்ப கால பக்தி என்பது ஏன்னா பின்னால கால உள்ள பக்தி வந்து வேற மாதிரி இதை சால்வ் பண்ணுச்சு. எப்படி சால்வ் பண்ணுச்சு அப்படின்னு சாதியின் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுச்சு, எப்படி வந்து இந்த பிரம்ம கோட்பாடு என்பது எவ்வாறு கோயிலை மையமாக வைத்த ஒரு கலாச்சாரமாக மாற்றப்பட்டு எவ்வாறு வந்து இந்த சாதி என்பது மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த இயல்ல வந்து கொஞ்சம் எளிமையாக அந்த இடத்தை விளக்கி இருக்கிறார்கள் முத்துக்குமார் சார். என்ன ஒரு காலகட்டத்துல இந்த பக்தி மரபை வந்து ஒதுக்க முடியாத இந்த வைதிகம் பின்னாள்ல வந்து அதை வந்து தனக்கு இயல்பானதாக சில நெளிவு சுழிவுகளோடு அதை ஏற்க ஆரம்பிக்கிறது. அதுலதான் வந்து ஏற்கனவே 2 மார்க்கத்தை தான் வந்து வேத காலங்கள்ல உபநிடத காலங்கள்ல நம்ம பார்க்க முடியும். 2 மார்க்கம் தான் வந்து கடவுளை அந்த உண்மையை அடைவதற்கான மார்க்கங்கள் அல்லது முக்தியை அடைவதற்கான மார்க்கங்கள். என்னன்னா கர்ம மார்க்கமும் ஞான மார்க்கமும். ஆனா இந்த 2க்கும் தாண்டி பின்னால பக்தியையும் ஒரு மார்க்கமாக சேர்த்தார்கள். பரபக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சேர்த்தாங்க. இப்படி எல்லாத்தையும் வந்து புது புது மார்க்கங்களை எல்லாம் உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இவைகள் எல்லாமே வந்து முன்னாடி இந்த வேத காலங்களில உபநிடத காலங்கள்லாம் இதுல அவர்கள் அந்த ஆரிய அந்த இந்த டெக்ஸ்டுகளுக்குள்ள பிரதிகளுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் புதுசா உள்ள வந்து இவைகள் எல்லாம் அந்த ஏற்கனவே இந்த சமூகத்துல இயங்கி அந்த இயல்பாக அநேகங்களாக இயங்கி கொண்டிருந்த இந்த சொந்த மக்களுடைய அந்த கடவுளர்களை எப்படி உள்ள வாங்கி கொள்வது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பக்தி அப்படின்னு சொல்ற ஒரு மார்க்கமும் கூட உள்ளாக பின்னர் இழுக்கப்பட்டது. அது வரை பேசிய அந்த கர்ம மார்க்கமும் ஞான மார்க்கமும் தவிர்த்து பக்தி மார்க்கமும் சேர்க்கப்பட்டது. அதுல வந்து குறிப்பாக மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணர் வந்து இதை சொல்லுவாரு. கடைசியில என்ன சொல்லுவாருன்னா, யார் வந்து என்னை எப்படி வணங்கினாலும் அவர்கள் வந்து என்னை அடைய முடியும் அப்படின்றது. ஒண்ணு ஏற்கனவே முன்னாடி சொன்னது வந்து கர்மத்தின் மூலமாக யஜ்ஞங்களை செய்வதன் மூலமாக அடைய முடியும், அல்லது ஞானத்தின் மூலமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லி உபநிடதங்கள் சொல்லு. இதை தாண்டி பக்தியை வந்து உள்ள எடுத்துக்கணும். அதே போல இந்த இது நாள் வரை இருந்த இந்த இந்த அநேக தன்மைகள் பக்தி மரபுகளுக்குள்ளாக ஆரம்ப கால பக்தி மரபுக்குள்ளாக இருந்த இந்த அநேக விதமான தன்மைகள் அதுல என்ன அப்படின்னு சொன்னா பலவிதமான வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன இந்த யஜ்ஞங்கள் என்பதற்கு மாற்றாக அவர்கள் வந்து அதே மாதிரி வேற விதமான விஷயங்களை வந்து நம்ம இயல்பாக நம்ம இந்த நாட்டார் வழக்காறுகள்ல நம்ம பார்க்கிற விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனால் இந்த இந்த ஆரிய இந்த ஏகாந்தவாதம் என்பது ஏற்கனவே இருந்த அந்த பிரம்மம், யக்ஞம், மாயை அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா, சமஸ்கிருதம், இவைகளுக்கு மையப்பட்ட அந்த விஷயங்களை இவைகள் வந்து கோயிலை அடிப்படையாக வைத்து என்ன கோயில் சார்ந்த ஒரு பொருளாதாரமாக அதை மாற்றி அதன் மூலமாக
இந்த சாதியத்தை திரும்ப வந்து இன்னொரு வடிவில் இந்த பக்தி மரபுக்கு பின்பக்தி மரபுக்குள்ளாக இது உள்ள நுழையிறத நம்ம பார்க்க முடியும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு நிலையில வந்து இது பக்தி வந்து அநேகத்தன்மை உடையது என்பதை ஒதுக்கிய அந்த ஆரிய மரபு, ஆனால் இதை மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிட்டு பக்தியை வந்து அவர்களுடைய அந்த சித்தாந்தங்களுக்குள்ளாக ஒரு விஷயமாக திரும்ப உள்ள கொண்டு வந்துட்டு இன்னொரு பக்கம், அதுக்கப்புறம் இந்த பக்தியை வந்து அவர்களுக்கு ஏற்றதாக பக்தி மரபிய இல்ல இந்த நீ பக்தி செய்யறது ஓகே, நல்ல விஷயம்தான், ஆனா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும், கோயில் வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்கணும், இதுதான் ஆகம விதி அப்படின்னு சொல்றது, எப்படி வந்து எந்த நேரத்துல வந்து நீ வந்து கோயில் அம்மனுக்கு நீ பூ படைக்கணும், அல்லது அம்மனுக்கு எந்த நேரத்துல வந்து நீ எதை படைக்கணும், அர்ச்சனை எந்த நேரத்துல பண்ணணும், யார் மூலமா பண்ணணும், நீயா பண்ணிக்காத பணிய, இப்படின்ற மாதிரியான அனைத்து ஒழுக்கங்களையும் உள்ள கொண்டு வந்து என்ன இந்த கோயில் கலாச்சாரமாக, கோயிலை ஒட்டிய கலாச்சாரமாக சாதியத்தை மீண்டும் இங்கு மறு நிர்ணயப்படுத்திக் கொள்கிறது. நம்ம குறிப்பாக நீங்க இந்த கோயில்களை ஒட்டிய உள்ள இந்த பழைய கோயில்கள், பழைய கோயில்களை ஒட்டிய அந்த நிலப்பகுதி அமைப்பு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த கோயிலுக்கு அடுத்த நிலையில வந்து உயர் சாதி மக்கள் அல்லது பார்ப்பனர்கள் மட்டும், அதற்கு அடுத்த நிலையில வந்து இந்த பிற முக்கியமான இந்த லேண்ட்லார்டு அந்த மாதிரியான ஆட்கள், அதற்கு அடுத்த நிலையில வந்து இந்த சூத்திர சாதி மக்கள், என்ன சொல்றது தீரத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்ற இந்த விஷயங்கள், இந்த அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக நீங்க பார்க்க முடியும். இதை வந்து நான் என்னுடைய என்ன சொல்றது நான் என்னுடைய சொந்த ஊரான இந்த திருவில்லிபுத்தூர்ல இந்த இருக்கிற கோயில்கள், அந்த ஆண்டாள் திருக்கோயில், அந்த கோயிலை ஒட்டிய உள்ள நிலப்பரப்பு அமைப்பு, அங்க மக்கள் வாழ்கிற விஷயங்கள், எந்தெந்த தளங்கள்ல வந்து மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுல ரொம்ப தெளிவாக இதனை புரிய முடியும். நீங்களும் வந்து எந்த கோயிலையும் வைத்து இதை பழைய கோயில்களை வைத்து இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து மீண்டும் வந்து இந்த ஏகம் அப்படின்னு சொல்றது கோயில் கலாச்சாரத்தின் வழியாக எவ்வாறு மீண்டும் மறுநிர்ணயப்பட்டது அப்படின்னு சொல்றது, மறுநிறுவனப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றது. ஆனா இதுக்கு கோயிலுக்கும் அந்த பிரம்மத்துக்கும் ஏற்கனவே சம்பந்தமே கிடையாது. ஆனால் இந்த பிரம்ம ஏகாந்தம் என்பது கோயிலின் வழியாக தனது ஏகாந்தத்தை சாத்தியமாக மீண்டும் எவ்வாறு மறு உற்பத்தி செய்து மறுநிர்ணயம் செய்து கொண்டது அப்படின்னு சொல்றது. அடுத்த நிலையில இன்னொரு அநேகாந்தம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இது முகலாயர்களின் படையெடுப்பு. இந்த முகலாயர்கள் படையெடுப்பின் போது முகலாயர்கள் வந்து ரொம்ப சாதிக்கு வந்து சாதிய ஒழிப்பு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. அவர்கள் வந்து ரொம்ப ஆனா போதிய அளவுக்கு அந்த வர்ண சாதி அமைப்பையும் அவர்கள் பாதுகாக்கல. ஆனால் அந்த மன்னர்களும் முகலாய மன்னர்களும் என்னன்னா, ஏற்கனவே இருந்த இவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்கள் இந்து மன்னர்கள் அப்படின்னு சொல்லவர்களாக இவர்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க இல்லையா, குப்தர்களா இருக்கட்டும், ஹர்ஷவர்தனர் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே இவங்களும் வந்து படையெடுத்தாங்க, அவங்க கொள்ளையடிச்சாங்க, எல்லாம் சுரண்டினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா இஸ்லாமிய காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்கள் அதிகமான அந்த வர்ண ஜாதிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு ஒட்டி இவர்கள் வந்து புதிய நகரங்களை உருவாக்குகிறார்கள், புதிய வணிக நகரங்களை உருவாக்குகிறார்கள், வணிக பாதைகளை உருவாக்குகிறார்கள், அதுக்கப்புறம் புதிய புதிய சந்தைகள் உருவாக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் இதன் வழியாக என்ன அப்படின்னு சொன்னா, வணிக வளர்ச்சி என்பது அதிகப்படுகிறது, சந்தை வளர்ச்சி என்பது அதிகப்படுகிறது, கைவினை தொழில் வளர்ச்சி என்பது அதிகப்படுகிறது. இந்த கைவினை தொழில் செய்பவர்கள் எல்லாமே ஏற்கனவே வந்து தீண்டத்தகாதவர்களாக இருந்தவர்கள். இந்த தீண்டத்தகாதவர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு வந்து இந்த முகலாய அரசு வந்த பிறகு இந்த கைவினைக்கு கொடுக்கிற இந்த முக்கியத்துவத்தினால வந்து அவர்களுக்கு வந்து அதிகமான அந்த அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது உருவாகிறது, பொருளாதார உயர்வு அப்படின்னு சொல்றது உருவாகிறது. இப்ப வந்து இந்த ஏற்கனவே உடல் உழைப்பு சாதிகள் அவைகள்லாம் வந்து முக்கியத்துவம் பெறாத அந்த சூழ்நிலையில இவைகள் முக்கியத்துவம் பெறும் பொழுது அவைகள் அவர்களுடைய பொருளாதார உயர்வு என்பது சாத்தியப்படுகிறது. இங்க வந்து சமூக மாற்றங்கள் நடக்கின்றன. சாதிகள் என்பவை வந்து ஏற்கனவே ரிஜிட் பண்ணப்பட்ட திடமாக்கப்பட்ட அந்த சாதிகள்ல வந்து நகர்வுகள்லாம் உருவாகின்றன. இவைகளில் பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே
இவங்க தொடர்ந்து கண்டினியூ ஆனாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஆப்புதான், இந்த சாதி என்பதெல்லாம் உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதுல இன்னொரு குறிப்பாக இன்னொன்னு உணர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதுலதான் வந்து இந்த வர்க்கத்துக்கும் சாதிக்கும் உள்ள முக்கியமான ஒரு வித்தியாசம் தொடர்களே. என்ன அப்படின்னு சொன்னா, வர்க்கமாக சமூகம் இருக்கின்ற பொழுது அங்கு வந்து மேல்நிலையாக்கம், பொருளாதார மேல்நிலையாக்கம் என்பது சாத்தியப்படும். இது வந்து தொடர்ந்து நம்ம வரலாற்றில் நம்ம திரும்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ஆனால் சாதி என்று வரும் பொழுது இந்த நீங்க வந்து பொருளாதாரத்துல உயர்ந்தாலும் அந்த சாதியாகத்தான் அறியப்படுவோம். சரிங்களா? இந்த மேல்நிலையாக்கம், சமூக மேல்நிலையாக்கம் என்பது சாதிக்கு சாத்தியப்படாது. சாதிக்குள் சாத்தியப்படாது. ஆனால் வர்க்கத்துக்குள் அது சாத்தியப்படும். ஒரு சின்ன கார்பெண்டரா இருந்தவர் வந்து ஒரு பிரசிடென்டாக மாற முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் வந்து வர்க்கத்துக்கு சாதி அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப இந்த விதமான பொருளாதார உயர்வுகளினால ஏற்கனவே இருந்த சோகால்டு இந்த இடைநிலை சாதிகள் அல்லது தீண்டத்தகாத சாதிகளாக அறியப்பட்ட இந்த மக்கள் கூட்டங்களிடம் இருந்து, இனக்குழுக்களிடம் இருந்து புதிய புதிய ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எடுத்துக்கலாம், நீங்க சோக்கே மேளா எடுத்துக்கோங்க, துக்காராம் எடுத்துக்கலாம், அதே போல ரவிதாசர் எடுத்துக்கலாம், கபீர் எடுத்துக்கலாம், மீராபாய் எடுத்துக்கலாம், என்ன குருநானக் எடுத்துக்கலாம், பௌல்கள் இங்க மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை என்ன, இந்த மாதிரியான புதிய புதிய ஆன்மீக சக்திகள், ஆன்மீகம் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்கின்றன. இவைகள் ஒரு புறம் ஏற்கனவே இருந்த இந்த ஏகாந்தத்தை கேள்விக்குட்படுத்தியவையாக புதிய ஒரு ஞானத்தை பேசுபவைகளாக இவைகள் உருவாயின. இது வந்து இன்னொரு அடுத்த பக்தி மரபுக்கு உள்ளாக திரும்ப அது எப்படி கோயில் கலாச்சாரமாக மாறி திரும்ப சாதி இருக்குது அப்படின்னு சொல்றது, திரும்ப வந்து முகலாய காலகட்டத்துல எப்படி வந்து அநேகங்களாக இந்த அதனோடு நடந்த அந்த பொருளாதார வளர்ச்சி, அதன் மூலமாக எவ்வாறு பல பண்பாட்டு மையங்கள் என்பவை இந்த ஏகாந்தத்தை கேள்வி கேட்கின்ற அல்லது அதற்கு மாற்றான விஷயங்களாக சொல்ற ஒரு விஷயத்தை எல்லாம் கடைசியாக இந்த 19ஆம் 20ஆம் நூற்றாண்டிலேயும் இந்த கதை அப்படின்னு சொல்றது, இந்த இந்திய கதையை நம்ம எப்படி வந்து ஏகாந்தம் அநேகாந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி இந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டினுடைய இந்திய கதையும் இது போல ஏகாந்தம் அநேகாந்தவாதம் என்ற இந்த இருமை எதிர்வுகளின் அடிப்படையில் அதை நம்ம புரிய முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நூலினுடைய இந்த பகுதியினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி விஷயம். அதை வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அதை கொஞ்சம் இன்னும் விளக்கி சொல்றேன் அப்படின்னு விளக்கி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து எப்படி வந்து தொடர்ந்து முகலாய ஆட்சி காலத்துல நடக்கும்போது காலனி ஆட்சி காலத்துல வந்து பொருளாதார நிலைமைகள் எவ்வாறு வேறுபட்டன, அவர்கள் கொண்டு வந்த புதிய மதிப்புகள், ஈக்குவாலிட்டி, ஃப்ரைட்டர்னிட்டி, ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றது, டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றது, இங்கு உள்ள விழுமியங்களை எல்லாம் எவ்வாறு வந்து அசைத்தது, அதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட சாதிகள் என்று அறியப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட இனக்குழுக்கள் என்பவை வந்து தங்களுக்கான உரிமைகளை எவ்வாறு கோர ஆரம்பித்தார்கள், இது வந்து எப்படி வந்து ஒரு அநேகத்தை, ஒரு ஏகாந்தத்தை வந்து எப்படி உலுக்கியது என்ன அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் இங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உற்று கவனித்தோமானால் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன், அப்படி சொல்லி நினைக்கிறேன். அதனால இதோடு இந்த உரையாடலை முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி தோழர்களே. மிக விளக்கமாக உரையாக இது அமைந்தது. இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமான உரை என்பது நமக்கு ஜாதி அமைப்பு, ஜாதி சிந்தனை இவற்றிற்கெல்லாம் மிகவும் அடிப்படையான ஒரு உரையாக அது அமைந்திருக்கிறது. அதோடு சேர்ந்து வர்க்கத்திற்கும் சாதிக்கும் ஆன ஒரு சின்ன இடைவெளியையும் அவர் மிக தெளிவாக இந்த உரையில் நமக்கு தந்தார். இனிமேல் அந்த நூலை நாம் வாசிக்கின்ற போது நமக்கு அந்த முத்துமோகன் அண்ணன் எவ்வளவு எளிமையாக அதே நேரம் ஆழமாக இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார் என்பது நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த நூலிற்கு இந்த உரைக்கு பல்வேறு சந்தேகங்கள் அந்த உரை மீது நமக்கு எழலாம், அல்லது இந்த அபிப்பிராயங்கள் இருக்கலாம். இப்போது நாம் நம்முடைய டெரன்ஸ் அவர்களிடம் கேட்க வேண்டிய சந்தேகங்களையோ அல்லது கேள்விகளையோ
வரலையே, யாரும் வரலையே. ஆமா, எல்லாரும் டெரன்ஸனுடைய உரையில மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மயங்கியாச்சு. ஆமா. ராஜபாளையத்திலிருந்து சிவசுப்பிரமணியன். பேசுங்க. பேசுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறப்புரையாற்றிய பேராசிரியர் திரு டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் ஆற்றிய உரை ரொம்ப அருமையா இருந்துச்சு. பல அரிய செய்திகளை தெரிந்து கொண்டோம். அவர் நல்லா நிறைய விளக்கி இருந்தார். இந்த மத்திம மார்க்கம், பிரம்மம், முக்தி நிலை, ஜீவன், அஜீவம், இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு அவர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு மிக்க நன்றி. இத நான் கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டு தான். ஒண்ணு, என்ன ஏகாந்தம் அப்படிங்கிறதுல பார்ப்பனியர் தங்களை அடக்கி கொள்கிறார்கள். நாங்க தான் உயர்ந்தவங்க, நாங்க எங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது, எங்களுக்கு அடுத்த நிலையில தான் நீங்க எல்லாம், மற்றவங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாப்புல. இதற்கு நிறம் ஒரு முக்கிய காரணமா? அவங்க விதிகள் நியதிகள்லாம் தனியா வகுத்துக்கிட்டு இது பண்ணதுக்கு நிறம் முக்கிய காரணமா அப்படின்னு எனக்கு சந்தேகம். அதனாலதான் அந்த கேள்வி கேட்கிறேன். நான் அப்படி நினைக்கிறேன், அது சரிதானா அப்படின்னு. அடுத்து, அன்னைக்கு அநேகம் சாதிகள் அப்படின்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு புதுமையா ஒண்ணு கொஞ்சம் புதுசா அதை இணைச்சு பார்க்கிறேன். சாதிகள் பல உள்ளன, அது அநேகம். நான் இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படிங்கிறது ஏகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சரிதானா? ரெண்டும் நான் நினைக்கிறது சரிதானா அப்படிங்கிறத பேராசிரியர் கொஞ்சம் விளக்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. சரி, நான் இப்ப 2 வார்த்தை பேசுறேன். அன்பான தோழர்களே, நம்முடைய எப்போதும் போல இன்றைக்கும் தம்பி டெரன்ஸனுடைய உரை மிக அருமையான உரையாக இருந்தது, கச்சிதமான உரை. ஏனென்றால் ஒரு இயல்பான மொழியில் அவருடைய உரை அமைந்திருந்தது. தத்துவத்தை பற்றி பேசுகிற போது நம்ம அண்ணன் முத்துமோகனுக்கு ஒரு மொழி வாய்த்திருக்கிறது. அந்த மொழி தமிழில் தத்துவத்தை பேசக்கூடிய வேற யாருக்கும் வாய்த்ததாக நான் பார்த்ததில்லை. அண்ணன் முத்துமோகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு இயல்பான ஒரு அழகிய மொழி, இயல்பான மொழி மட்டுமல்ல, அது ஒரு அழகிய மொழியும் கூட முத்துமோகனுடைய மொழி. ஏனென்றால் அதை படிக்கின்ற போது நமக்கு அந்த வாக்கியங்கள் தரக்கூடிய அர்த்தங்கள் மட்டுமல்ல, அது பல பரிமாணங்களை நமக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கு உண்டு. ஏன்னா அந்த வாக்கிய அமைப்பு என்பது பல படிம சித்திரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அதை போன்று நான் இப்போது நம்முடைய தம்பி டெரன்ஸனுடைய உரைகளையும் தொடர்ச்சியாக கேட்டு வருகிற போது இந்த உரைகளை ஆற்றக்கூடிய ஒரு முறையில் தம்பி டெரன்ஸுக்கு அந்த அத்தகைய ஒரு மொழியினுடைய ஆற்றல் கைவசப்பட்டு வருகிறது என்று நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். தம்பி டெரன்ஸுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஏனென்றால் தத்துவத்தை பேசுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை இன்றைக்கு பேசி இன்றைக்கு நம்முடைய தம்பி டெரன்ஸ் மிக அருமையான ஒரு உரையை தரக்கூடிய அளவுக்கு நிகழ்வை நடத்தி தந்து கொண்டிருக்கிறார். அதுபோல இன்றைய நிகழ்ச்சியில தம்பி ஜார்ஜினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து, சைமன் ஒரு பழைய ஒரு பாடலை, மறந்து போன ஒரு பாடலை இங்கே பாடி நம்ம எல்லாம் மகிழ்வித்ததை பார்த்தோம். ராமச்சந்திரனுடைய தலைமை என்பது அதுவும் சிறப்பு. எப்படி என்று சொன்னால், கழிந்த நிகழ்வுக்கு ராமச்சந்திரன் தலைமை தாங்கவில்லை, நம்முடைய தோழர் பாப்பா ரமணி அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அப்போ இன்றைக்கு தலைமை தாங்குகிற போது அப்போது நடந்த இந்த 11வது உரையாடலினுடைய முழு வீடியோவையும் பார்த்து விட்டுதான் இன்றைக்கு தலைமை தாங்கி இருக்கிறார். அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக இருந்தது. அந்த வீடியோவை பார்த்து விட்டு மட்டுமல்ல, காலையில ரொம்ப அவசரமாக மகளுடைய ஒரு செகண்ட் தோழர், நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூடுறேன். ஓகே ஓகே ஓகே.
இன்று காலையில அவசரமாக மகளுக்காக மருத்துவமனை சென்று விட்டு அவசரமாக ஓடி வந்து இன்றைய தலைமை அவர் நிகழ்த்தியதிலும் அவருடைய அந்த ஈடுபாடு, அக்கறை நமக்கு நன்றாக வெளிப்படுகிறது. ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு இன்றைய தலைப்பு. அண்ணன் முத்துமோனே ஒரு இடத்துல சொல்லக்கூடிய என்னன்னா, இந்த ஏகம் அநேகம் என்பதுதான் இந்திய ஒரு செகண்ட் குமார், நான் கூப்பிட்டு ஆமா அது கரெக்ட் தான். அதுக்கு ஓகே 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 சரி, நான் அதை பார்த்துட்டு கூட்டுறேன். ஒரு 5 மினிட் பார்த்துட்டு கூட்டுறேன். ஓகே ஓகே ரைட். தோழர்களே, அதுல அண்ணன் வந்து நம்ம இந்திய தத்துவ மரபனுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை என்பதை ஏகம் அநேகம் என்பதாக இருக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல முன்வைக்கிறார். நீ அதை பார்த்தீங்கன்னா அது வந்து வெறுமனே ஏகம் அநேகங்களுடைய தத்துவ மரபுங்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இன்றைய அரசியலுடைய பிரச்சனையும் கூட அதுதான். அதுதான் முத்துமோகனுடைய அந்த கால பொருத்தம், நாம ரெலவன்ஸ் என்று சொல்லுவோமே, அந்த கால பொருத்தங்கிறது ரொம்ப தெளிவாக இங்கு வெளிப்படுது. ஏகம் அநேகம் என்று சொல்லுகிற போது, ஏகம் என்பது மேலே இருக்கக்கூடிய மேட்டுக்குடியாக இருக்கிற போது, அநேகம் என்பது சொல்லக்கூடியது இந்த நாட்டினுடைய அடித்தளமாக இருக்குது, அடித்தள மக்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த ஒரு போராட்டங்களை நம்ம முன்னாடியே இப்ப சில இடங்களை சொல்றது வந்து இந்தியாவுடைய போராட்டங்களை, இந்தியாவுடைய சமூக அசைவை பார்க்கிற போது வர்க்கங்களுடைய அசைவை விட இந்த நாட்டிலே அசைவுகள் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தாச்சுன்னா மேல் ஜாதிகளுக்கும் கீழ் ஜாதிகளுக்குமான அசைவு தான். நீங்க இதை ஊருக்குள்ளேயும் பார்க்கலாம், மாவட்டங்களையும் பார்க்கலாம், மாநிலத்துல எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். மேல் ஜாதிகளுக்கும் கீழ் ஜாதிகளுக்குமான போராட்டம் தான் இந்தியாவுடைய யதார்த்தம், இந்தியாவுடைய சமூகம் என்பதை நாம வந்து இந்த முத்துமோகன் சொல்லக்கூடிய இந்த ஏகம் அநேகங்க கூடியதை வச்சுட்டே பார்க்கலாம். நீ அதுதான் நம்ம வந்து டெரன்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது பிரம்மம். ஏகம் என்பது பிரம்மம், அதுதான் உயர்ந்த உண்மை, அதுதான் ஒரே உண்மை, அது நிரந்தரமானது, அது அழியாதது, அது மாறாதது, அது புனிதமானது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஏகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஆரியம், அல்லது ஏகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது வைதீகம், அல்லது வர்ணாசிரம தர்மம், அல்லது சனாதன தர்மம், அல்லது பிராமணன் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒற்றை சொல்லில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏகத்துக்கு பின்னாடி நிற்கக்கூடியது பிராமணன் அல்லது மேல் ஜாதின்னு வச்சுக்கலாம். ஆனா அநேகம்னு சொல்லக்கூடியது வந்து இந்த உலகம் பன்மையான தன்மை உள்ளது. ஆனா இந்த ஏகம் என்ன சொல்றதுன்னா, நாம காணக்கூடிய இந்த உலகம் பொய் என்று சொல்றது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் பொய் என்று சொல்லுகிறது. இந்த இயக்கத்தின் மூலமாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் என்னது, போலியான தோற்றங்கள்னு சொல்லுது. இந்த பன்மைத்தன்மை எல்லாம் வெறும் தோற்றங்கள் தான், அதுல ஒண்ணுமே இல்லை, நிரந்தரமானவை அல்ல, தோன்றி தோன்றி மறைந்து விடும். நிரந்தரமானது ஏகம் மட்டும்தான் நிரந்தரம் என்று சொல்லி அது இது பண்ணும். அப்ப பன்மியத்தை புனிதமற்றது, தாழ்ந்தது, ஒன்றுக்கும் உதவாதது என்று சொல்லி அநேகத்தை ஒன்றுமில்லாத ஒரு இடத்துக்கு இந்த ஏகம் கொண்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நாம இந்த உரையில வந்து நாம இந்த தாரதமியப்படுத்தி பார்த்துக் கொள்ளுவோம். ஏன்னா இது நம்முடைய நாம ஒவ்வொரு விஷயத்தை இன்னைக்கு இந்தியா சம்பந்தப்பட்டு தமிழ்நாடு சம்பந்தப்பட்டு நாம் யோசிக்கின்ற போது இந்த ஒரு அடித்தளத்தை நாம வந்து வச்சுக்கணும், ஏகம் அநேகம்ங்கிறது. ஆனா வெறுமனே இந்தியாவில ஏகம் அநேகம் மட்டுமல்ல, அதற்கு இன்னொரு வகையில் வந்து கௌதம புத்தன் மத்தியமம் என்ற ஒரு வழியையும் காட்டியிருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அருமையாக சொல்லியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஏகம்ங்கிறது வந்து அந்த ஆரியத்தினுடைய பிறப்பிடம்னு சொல்லியாச்சுன்னா, இல்லாட்ட ஆரியம் தான் அதனுடைய இருப்பிடம்னு சொல்லியாச்சுன்னா, அதற்கு மாற்றாக இந்த உலகத்துல, அதுக்கு மாற்றாக மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த வைதீகத்தினுடைய தத்துவங்கள் தோன்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல இருக்குது தாந்திரிகம் சார்பாகம். அப்ப இந்த தாந்திரிகம் சார்பாகம் இல்லாட்ட ஆசிவகம் சமணம் பௌத்தம் இந்த தத்துவ போக்குகள் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சுன்னா அது வந்து என்ன இருக்குன்னா இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்த பூர்வீக இன மக்களுடைய தத்துவங்களாக இருக்கிறது, அல்லது இந்த வைதீக ஆதிக்கத்துக்கு எதிராக உருவான அரச குடும்பங்களின் தத்துவமாக இருந்தது. அப்ப அதுலயே நமக்கு என்ன தெரியும்னா அந்த அவங்களுடைய அந்த ஒரு ஒற்றைத்தன்மையும் இங்க இருக்கக்கூடிய பல்விதமான பன்மிய பார்வை கொண்ட ஒரு விஷயமாக இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் குறிப்பாட்டு போன்ற சாங்கியம் வைசீடியம் போன்ற தத்துவங்களும் கூட அந்த ஏகாந்தவாதம் என்பதற்கு எதிராக செயல்பட்ட தத்துவங்கள். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் உருவான நிறைய தத்துவங்கள் வந்து வைதீகத்துக்கு எதிரானது,
பிராமணியத்திற்கு எதிரானது என்பதை நம்ம இது மூலம் நம்ம பார்க்கிறோம். சரி, அதே இடத்துல இன்னொரு விஷயம் எனக்கு இந்த இடத்துல எனக்கு டக்குன்னு தெரிஞ்சது, சமணத்துக்கும் அகிம்சைக்கும் உள்ள உறவு பற்றி நம்ம டெரன்ஸ் மிக அருமையாட்டு சொன்னாங்க. ஏன்னா அகிம்சையில வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சமணம் அந்த அநேகவாதம் பேசும்போது என்னன்னா உண்மைகள் பல. அப்ப பல உண்மைகள் இருக்கிற போது யதார்த்தத்தை பற்றிய புரிதல்களும் பலவாக இருக்கும். அப்போ ஒரு பன்மீயமான ஒரு நிலைப்பாடுகள் அந்த இடத்துல உருவாகும் போது இந்த பன்மீய நிலைப்பாடுகள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சகவாழ்வு வாழ வேண்டும். நான் என்னுடைய கருத்தை மட்டும் இல்லை, என்னுடைய எதிரியினுடைய கருத்தை, எனக்கு மாற்றாதவருடைய கருத்துக்களையும் பற்றி நான் ஒரு 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 தாரதமியத்தோடு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு, ஒரு சகவாழ்வு தன்மை அதுல இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அங்க என்ன இருக்குன்னா அந்த உறவுகள் அகிம்சை தன்மை கொண்டவையாக இருக்க வேண்டும், வன்முறை அற்றவையாக இருக்க வேண்டும் கூடிய விஷயத்தை முத்துமோகன் இதுல ரொம்ப தெளிவாக குறிப்பாக உணர்த்துறாங்க. இந்த இடத்தை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள அவருடைய சின்ன ஒரு விஷயம், காந்தியை பற்றி 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் காந்தி தன்னுடைய போராட்ட முறையாக தேர்ந்தெடுத்த முறை என்பது அகிம்சை முறை என்பதை இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ காந்தியும் வைதிகவாதின்னு தான் நிறைய சித்தரிப்பாங்க. ஆனா காந்தி நமக்கு நடைமுறையில பார்த்தாச்சுன்னா அவர் ரொம்ப மௌனமாக வைதிகத்துக்கு எதிரான பல நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறார். அதுல குறிப்பா இந்த ஒரு இடம் கூட சமணத்தினுடைய இல்ல பௌத்தம் சொல்லக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட ஒரு அகிம்சை முறை, ஒரு வன்முறையற்ற முறை, இதைத்தான் அவர் தன்னுடைய போராட்ட வழிமுறையாக தேர்ந்தெடுத்தாருங்கிறத அந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதே நேரத்துல இந்த ஏகம் அநேகங்கிறத வச்சுக்கிட்டு இந்தியாவில் உள்ள ஜாதி அமைப்பினுடைய ஒரு தன்மை அது எப்படி படிநிலைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது அருமையாக எடுத்து சொன்னாங்க. அதே போல பக்தி இயக்கம் அந்த அநேகவாதத்தினுடைய எழுச்சியாக இருந்தது, வட்டாரத்தன்மை கொண்டதாக இருந்தது, வட்டாரத்தினுடைய அடையாளங்கள் அதில் வெளிப்பட்டன. அப்படி வரும்போது இந்த அநேகவாதத்தினுடைய எழுச்சியை வைதிகம் சூத்திரர் இயக்கமாக புரிந்து கொண்டது அண்ணன் முத்துமோகன் இந்த நூல்ல பதிவு செய்வார். அது ரொம்ப முக்கியமான பார்க்கிறேன். அது எப்படி இருக்குன்னா, சூத்திரர் இயக்கம் என்று சொன்னால் அது உண்மையில சொல்லியாச்சுன்னா மேல் ஜாதிக்கு எதிரான இயக்கம் என்று பெயர். எனவே பக்தி இயக்கம்ங்கிறது நம்ம அந்த ஒரு இடத்துல பார்க்கணும், மேல் ஜாதிகளுக்கு எதிரான இயக்கமாக இருக்கிறது. பிராமணன், சத்திரியன், வைசியன் என்று சொல்லக்கூடிய அந்த மேல் ஜாதிக்கு எதிரான ஒரு இயக்கமாக இது இருக்குது. ஆனா அதையும் கூட வைதிகம் உள்வாங்கி உள்ளது. நம்ம அடிக்கடி அங்க பேசிட்டு வரக்கூடிய வைதிகத்தினுடைய வெற்றி எங்க இருக்குன்னா, வைதிகம் தனக்கு எதிராக உருவான எல்லாவற்றையும் உள்வாங்கி அதை தனதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு கைங்கரியத்தை அன்று முதல் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறதுங்கிற நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்பதான் என்ன வருதுன்னா, பிரபஞ்சத்தினுடைய மையமாக அவங்க முதல்ல யஜ்ஞத்தை சொல்லக்கூடியவங்க, பின்னாடி பிரம்மம், யக்ஞம், சமஸ்கிருதம் எல்லாத்தையுமே மக்கள் பக்தி இயக்கம் உருவாகி கோவில்கள் உருவாகும் போது அந்த கோவில்களை மையமாக கொண்டு அந்த விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. இப்படி வரும்போது வைதீகத்தினுடைய அந்த வலிமையை, வைதீகத்தினுடைய அதனுடைய ஸ்ட்ராட்டஜி, அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை வைத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. எல்லாவற்றையும் விழுங்கி ஏப்பமிடக்கூடிய ஒரு தன்மை. அது அந்த தன்மையில தான் அன்னைக்கு இன்னைக்கும் செயல்படும். ஏன்னா வைதீகம் ஏன் வெற்றி பெறுகிறது நம்ம இந்த இடங்கள்ல பார்க்கலாம். அது எப்படி தன்னுடைய கொள்கையை, கோட்பாட்டை எல்லாவற்றிலும் நுழைத்து, எல்லாவற்றிலும் உட்புகுந்து, எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தி கொண்டு தான் எல்லாமும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொண்டு வந்த ஒரு அம்சத்தை இந்த உரையாடல் நமக்கு தெளிவாக காட்டுது. அதே போல இன்னைக்கு நம்ம டெரன்ஸ் சொன்ன இன்னொரு கருத்து ரொம்ப முக்கியமான கருத்துன்னு நினைக்கிறேன். அது நம்ம ராமச்சந்திரன் குறிப்பிட்டால், வர்க்கத்துல மேல்நிலையாக்கத்துக்கு இடம் இருக்கிறது ஓரளவுக்கு. எல்லாரும் மேலே ஏறி போடணும்னா மேலே ஏறி போகலாம். ஒரு தொழிலாளி நாளைக்கு கொஞ்சம் மூலதனத்தை உருவாக்கி அவன் நாளைக்கு ஒரு முதலாளியாக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு கீழ் ஜாதிக்காரர் தலைகள் நின்னாலும் மேல் ஜாதியாக மாற முடியாது. அதிலும் குறிப்பாக நீங்க அந்த மேல் ஜாதினா அந்த மேல இருக்கக்கூடிய மேல் ஜாதியாட்டு மாறவே முடியாது. கீழே கிடக்கூடிய ஜாதிகள் கூட சில இன்ட்ராக்ஷன்ஸ்ல நடந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா மேல ஏறி போகவே முடியாது. மேல அவன் மட்டும்தான் இருப்பாங்கிற மாதிரிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது ஒண்ணு. அதே போல இன்னொரு விஷயம் இன்னைக்கு பேசினது முக்கியமான விஷயம் அந்த ஏகம்ங்கிறதுக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வைதிகத்துக்கு
எதிராக இஸ்லாம் அமைஞ்சது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வைதிகம் இல்லைடைய இந்துத்துவங்கிறது குறிப்பாக முஸ்லீம் வெறுப்பு என்பதை அடிப்படையாக கொண்டுதான் எல்லாமே அதனுடைய அரசியல் இயக்கங்கள் எல்லாமே இருக்குன்னா, அங்க என்ன இருக்குன்னு அந்த இஸ்லாத்தினுடைய இந்த இடத்தை பார்க்கணும். அது இங்க நம்ம இங்குள்ள வைதிகம் ஏகத்தை பேசுவதை போல இஸ்லாமும் ஏகத்தை பேசுகிறது. ஆனால் அதே நேரத்துல இந்தியாவில் இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு அது மிகப்பெரிய அடியை கொடுக்கிறது. இவன் ஜாதி படிநிலை ஜாதியை வைதிகம் வைத்திருக்கும் போது அதற்கு மிகப்பெரிய மரண அடியை இஸ்லாம் கொடுத்ததுனாலதான் இஸ்லாத்தை இவ்வளவு கடுமையாட்டு இது பண்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய வைதிகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இஸ்லாமினுடைய வரவும் இஸ்லாமுடைய இருப்பும் ஆன காரணத்தினால்தான் இன்றைக்கும் இஸ்லாமுக்கு எதிராக இவ்வளவு பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பு இயக்கத்தை அல்லது அதை முழுக்க தகர்க்கக்கூடிய நோக்கத்தோடு செயல்படுறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா இல்லது. அப்போ இதுல என்னன்னா, நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் புரிவதற்கு இந்த தத்துவ நிலைப்பாடுகள் முதல்ல பேசும்போது சிந்தனை மரபுகளை உள்வாங்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கு சிந்தனை மரபை உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில இந்த நாட்டில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தத்துவ மரபுகளை உள்வாங்க வேண்டும். அந்த வகையில தான் நான் என்ன நினைக்கிறேன், இன்றைக்கு நடந்த உரையாடல்களும் இனி நடக்கக்கூடிய உரையாடல்களும் கூட நமக்கு நிறைய தகவல்களை இல்ல புதிய வெளிச்சங்களை தரக்கூடிய வகையில இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில இந்த உரையாடலை தொடர்ச்சியாக நடத்தி தரக்கூடிய தம்பி டெரன்ஸுக்கும், இந்த மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்ட தோழமைகளுக்கும், அதே போல முகநூல் நேரலையில் கலந்து கொண்ட தோழமைகளுக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ராமச்சந்திரன் தலைவர் ஒரு நிமிஷம். ராஜபாளையம் வேற ஒண்ணு இல்ல. தோழர் கங்கா அவர்கள் சொன்னதை வழிமொழி அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். ரெண்டு. ஒன்று, காந்தியடிகள் முதல்ல திரு முத்துமோகன் அவர்களுக்கு மொழி வசப்பட்டது போல திரு டெரன்ஸ் சாமுவேல் அவர்களுக்கும் மொழி வசப்படுகிறது அப்படின்னு. அது உண்மை. அதாவது தத்துவ நூல்கள் பலவற்றை ஆழ்ந்து கற்றலின் காரணமாக அவங்களுக்கு அந்த மொழி நடை வசப்படுகிறது. அந்த சொற்களை கையாளும் முறை தெரிகிறது. அவங்க இப்ப அதே மாதிரி திரு முத்துமோகன் அவங்க நூல்கள் எழுதிய மாதிரி திரு டெரன்ஸ் சாமுவேலும் அவர்களும் வருங்காலத்தில் புதிய சிந்தனைகளோடு நூல்கள் எழுதுவார் என்றே நினைக்கிறேன். அடுத்து, காந்தி சமணத்திலிருந்து அஹிம்சையை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அது உண்மை. அஹிம்சை சுதந்திரத்துக்கான அறப்போராட்டத்திற்காக எடுத்துக்கொண்டார். மற்றபடி அவர் சனாதன தர்மத்தின் ஒரு வெறியாளர் தான். அதை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. பேசலாம். நன்றி தொடர்களே. அண்ணன் கங்காண்ணன் சொன்னது அந்த விஷயத்துல, அந்த காந்தியுடைய விஷயத்துல எப்படி அஹிம்சை அப்படின்னு சொல்ற அதை ஒரு அரசியல் உத்தியாக அதை மாற்றினார் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் குறிப்பிடல. ஆனால் இந்த காந்தியன் வெஜிடேரியனிசம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வெஜிடேரியனிசம் என்ற ஒரு விஷயத்தின் மூலமாக எப்படி அஹிம்சை என்பது அந்த கான்செப்ட் எவ்வாறு உபயோகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றது. அது எப்படி இந்த நான் வெஜிடேரியன் பீப்புளை அந்த ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்ற ஒரு ஐடென்டிட்டியில இருந்து எப்படி அதை விலக்கி வைக்க ஒரு விதமான ஒரு அட்டெம்ப்ட் அதுல இருந்தது அப்படின்னு சொல்றது. அதை கொஞ்சம் இன்னும் நம்ம அம்பேத்கருடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் அதை கொஞ்சம் இன்னும் தெளிவாக புரிய முடியும் அப்படின்னு சொல்றதையும் நினைக்கிறேன். பட் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இதுல தேசிய போராட்டத்துல சுதந்திர போராட்டத்துல அவருடைய இந்த அஹிம்சையை ஒரு அரசியல் உத்தியாக, போராட்ட உத்தியாக மாற்றியது அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்றது. அடுத்தது அன்னைக்கு கங்காண்ணன் சொன்ன அந்த விஷயம், அந்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த பக்தி என்பது எவ்வாறு சூத்திர இயக்கமாக முதலில் அறியப்பட்டது அப்படின்றது. அதை நான் தவறிட்டேன். அந்த விஷயத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது,
இந்த அணுகுமுறை என்பது ஏகம் அநேகம் சாதியம் அப்படின்னு சொல்றது என்ற அணுகுமுறை என்பது எவ்வாறு இன்றைய அரசியலையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஏன்னா அதற்கான புதிய வெளிச்சப்பாடுகளை இந்த அணுகுமுறை என்பது ஏகம் அநேகம் சாதியம் என்ற அணுகுமுறை எவ்வாறு கொடுக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கும் நன்றி. தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வி போன உரையாடலையுமே அந்த கேள்வி எழும்பியது. என்ன அப்படின்னு சொல்லும்போது சாதிகள் அநேகம் அப்படின்னு சொல்றது. இன்றைக்கு பேசும்பொழுது அவங்க வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. இதை வந்து எப்படி வந்து ஏகமாக புரிந்து கொள்வது அப்படின்றது. நான் இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிற அந்த சாதியை வைத்து அவன் வந்து தன்னை புரிந்து கொள்ளுதல் என்பதை அவன் ஏகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கூட அதை விரிவாக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இது தன்னை வந்து ஒரு சாதியாளராக பார்ப்பது அப்படின்னு சொல்றதே ஒரு சாதி அடையாளத்தோடு தன்னை பார்ப்பது அப்படின்னு சொல்றது அது வெறும் ஏகம் மட்டுமல்ல, அது வந்து ஏற்கனவே ஏகமாக நிறுவப்பட்ட இந்த வர்ணாசிரம சாதி தர்மத்தை சாதிய ஏகாந்தத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதனாகவும் அவர் இருக்கிறார் அப்படின்றது. அது வந்து வெறுமனே வந்து அவர் சாதியை தனது சாதியை மட்டும் பார்ப்பதனால மட்டும் ஏகமாக இல்லை. அவர் வந்து இந்த சாதி மேலாண்மையை அதே போல இங்கு இருக்கின்ற அந்த பார்ப்பனிய அந்த வர்ணாசிரம அந்த ஒரு விஷயத்தை அந்த ஏகாந்தத்தையும் அந்த ஏகாந்த படிநிலையையும் ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுலதான் வந்து இந்த அடையாளம் அப்படின்னு சொல்றது இது வந்து பெரும்பாலும் வந்து இன்னொரு விதமாகவும் இதை பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சாதியாக ஒரு மனிதன் ஒரு பிற மனிதனால் ஒரு மனிதன் பார்க்கப்படுகின்ற பொழுது அவன் வந்து அந்த சாதி அடையாளத்தை வைத்தே வந்து அவர் எதிர்கொள்ள வேண்டிய அந்த தன்னை சாதியாளனாக பார்ப்பவரையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றது இன்னைக்கு வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். இதையே வந்து அடையாள அரசியல் அப்படின்னு அப்படின்றது மாதிரி இதை வந்து இது அடையாள அரசியல், இது வர்க்க அரசியல் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒதுக்குறதையும் நம்ம புரிய முடியும். என்னன்னா இதுல முக்கியமான இன்னொரு விஷயத்தை இவங்க பார்க்கறது என்ன தவறுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த அடையாளத்தை உற்பத்தி செய்தவர் யார், அதற்கு எதிராக இந்த எதிர் அடையாள அரசியல் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்ற அந்த முழு விஷயத்தையும் பார்க்காமல் இதை வந்து ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த அடையாளத்திற்கு எதிராக வினையாடுபவர்களை மட்டும் அடையாள அரசியல் செய்கிறார்கள் என்று பார்ப்பது என்பது கூட எந்த அளவுக்கு அது உண்மையான விஷயமாக இருக்கும், அது முக்கியமான புரிதலை தரும் அப்படின்னு சொல்றது கூட எனக்கு தெரியல. ஏன்னா அடையாளம் என்பது ஏற்கனவே நிறுவப்பட்ட ஒன்று. அந்த அடையாளத்துக்கு எதிராக சனாய ரீதியாக போராடுகின்ற சக்திகளை அடையாள அரசியல் செய்பவர்கள் என்று சொல்லுவது என்பது அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ற இன்னொரு விஷயத்தையும் கூட இதனோடு இணைத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றது. அதே போல இது வந்து சாதியம் என்பது நிலம் சம்பந்தப்பட்டதா அப்படின்னு சொல்ற இன்னொரு கேள்வியும் கூட தோழர் சிவசுப்பிரமணியன் எழுப்பினாங்க. என்ன அப்படின்னா இது வெறும் நிலம் சம்பந்தப்பட்டது உண்மை. ஆனால் இன்னொரு புறத்துல எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிலத்தின் என்ன சொல்றது ஒரு முதலாளியாக அல்லது அந்த பகுதியின் நிலத்திற்கான அரசராக அறியப்பட்டவனை மீறி ஒரு குழு அவரையும் மீறி தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படின்றது. என்ன அப்ப வந்து இங்க வந்து ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒண்ணு அப்படின்னு சொன்னா நிலம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து அது சாதியோடு சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே இந்த சோகால்டு அந்த கீழ்நிலை சாதிகள் இருக்கு இல்லையா, அவைகளுக்கு நிலம் உரிமை வழங்கப்படாத ஒரு விஷயமாகவும் அதை பார்க்க முடியும். மற்றொரு புறம் நிலத்தின் மீது உரிமை கொண்ட அந்த அரசனுக்கும் மேலாகவும் இந்த விஷயம் இந்த சாதி என்பது இந்த வர்ணாசிரம தர்மத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நிலத்தை மீறிய விஷயமாகவும் இந்த வர்ணாசிரம தர்ம இந்த ஏகாந்த சக்திகள் செயல்பட்டு இருக்கின்றன. ஏன்னா நிலம் சார்ந்த அரசியலாக மட்டும் இது இல்லை அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த ரெண்டு விஷயமாகவும் புரிந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு இதுதான் எனக்கு இன்றைய விளக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். தோழர் டாக்டர் சக்கரபாணி அவங்க கை ரைஸ் பண்ணியிருக்காங்க. தோழர் சக்கரபாணி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க.
அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் டாக்டர். தோழர் தன் சாமுவேலுடைய உரை மிக உச்சமாக இருந்தது. நான் பெரும்பாலும் இதில் கலந்து கொள்வேன், ஆனால் இதுவரை என்னுடைய கருத்தை தெரிவித்ததில்லை. இதுதான் முதல் தடவை. இப்பொழுதுதான் முதல் தடவையாக என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் ஒரு பௌத்தம், சமணம், ஆசிவகம், சார்வாகம், தாந்திரிகம், லோகாயுதம் என்று ஒன்றாக மக்களுடைய சிந்தனை போக்குக்கேற்ப எப்படி இருந்தது என்பதை பற்றி விளக்கமாக கூறினீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தது, ஆளும் வர்க்கத்தினர் தங்களுடைய கோட்பாடுகளை நிறைவேற்ற ஏகாந்தம் முற்படுத்தப்பட்டது என்று குறிப்பிட்டீர்கள். அதுவும் உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த மெரிட்டோரியஸ் கேண்டிடேட் என்று கூறிக்கொள்பவர்கள் தங்களுடைய திறமையால் மட்டுமே வந்ததாக கூறிக்கொள்ளும் இன்டலெக்சுவல் பற்றி கூறினீர்கள். அது 100% உண்மை. பெரும்பாலானவர்கள் ரிசர்வேஷன் வந்தால் கோட்டாவில் வந்தவர்களா என்று கேலி செய்வதும், நாங்கள் எல்லாம் இன்டலெக்சுவல், நாங்கள் எல்லாம் மெரிட்டோரியஸ் வந்தோம் என்று சொல்வதும் இந்த சாதிய நிலையில் உள்ள ஒரு நிலையை நன்றாக சுட்டிக்காட்டினீர்கள். மற்றபடி உங்களுடைய ஒவ்வொரு கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். பௌத்தம், மத்தியம மார்க்கம் என்று குறிப்பிட்டீர்கள். அடுத்தது சியத்வாதம். இது மூன்றும் ஒரு வகையானதானா, அல்லது சியத்வாதமும் மத்தியமும் ஒன்றுதானா? இந்த ஒரு ஐயப்பாடு மட்டும். ஒரு செகண்ட் டெரன்ஸ் பதில் சொல்வதற்கு முன்னாடி ஒரு செகண்ட், அவங்க தோழர் டாக்டர் சக்கரபாணி அவர்கள் நம்முடைய ஜீவானவ சிந்தனை பள்ளியோடு நீண்ட காலம் தொடர்பில் இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள மெய்நிகர் சந்திப்புக்கு எப்போதுமே வருவாங்க. நம்முடைய நிகழ்வுகளுக்கும் எப்போதும் வரக்கூடிய அருமையான தோழர்கள். அவங்க ஒன்றிய அரசுல ஒரு மிக உயர்ந்த ஒரு பதவியில் இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். ஒரு 4-5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு எனக்கெல்லாம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அவருடைய ஒரு 4-5 புத்தகங்களை வெளியிடக்கூடிய அந்த வெளியீட்டு விழாவில் குறிப்பாக நம்முடைய அருமை தோழர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் அது ஆன்லைன் நடைபெற்ற கொரோனா டைம்ல நானும் என்னையும் அழைச்சு பங்கெடுக்க வச்சாங்க. ரொம்ப முக்கியமாக முற்போக்கான சிந்தனை உள்ளவர், அதிலும் இன்னும் குறிப்பாக அம்பேத்கரிய சிந்தனை மிக்க தோழர் அவங்க டாக்டர் சக்கரபாணி அவர்கள். அவங்க வந்திருந்தது, அவங்க தொடர்ச்சியாக இன்னைக்குதான் முதல்ல பேசியிருக்கிறாங்க. இவ்வளவு காலத்திலையும் கழிஞ்ச 2-3 ஆண்டுகளாக தொடர்பு இருந்தாலும் கூட இன்றைக்குதான் முதலில் அவங்க பேசியிருக்காங்க. ரொம்ப அவங்க ஒரு மகிழ்ச்சி. அவங்கள வரவேற்கிறேன். இனி டெரன்ஸ் பதில் சொல்லுங்க. தோழர் சக்கரபாணி அவர்கள், நான் தொடர்ந்து கவனிச்சிருக்கிறேன். நீங்க நம்ம கூட்டங்கள்ல, உரையாடல்கள்ல நீங்க தொடர்ந்து பங்கேற்று வருவதை. இன்னைக்கு கேள்வி கேட்டதற்காகவும் நன்றி, அவங்களுடைய கருத்துக்களை சொன்னதற்காகவும் ரொம்ப நன்றி. இதுல முக்கியமா அந்த சியாத்வாதம் அப்படின்னு சொல்றதும் மத்தியம மார்க்கம் என்பதும் அவருடைய அந்த அநேகம் அப்படின்னு சொல்ற ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டாலும் அவர் அந்த அணுகுமுறை என்பது ரெண்டுமே வேறுபட்டது அப்படின்றது. அது என்ன அப்படின்னா, சியாத்வாதம் ஒரு அதை வெறுமனே ஒரு எபிஸ்டமாலஜிக்கல் கொஸ்டினாக மட்டும் அதை அணுகும். அதனோடு ஆண்டாலஜி என்பது சம்பந்தப்பட்டிருந்தது என்று சொன்னாலும் கூட அந்த அந்த உயிர் சார்ந்த ஒரு விஷயமும் சம்பந்தப்பட்டது, அனுபவம் சார்ந்த விஷயம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் அதை இது இந்த கருத்தாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது முழுமையாக ஒரு அறிவார்ந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயமாக மட்டுமே அதுல அந்த அநேகம் அப்படின்னு சொல்றது பேசப்படுகிறது. அது ஒண்ணு. ஆனால் பௌத்தத்துக்கு வரும்பொழுது மத்தியம மார்க்கத்துல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உயிர்களின் உறவாடலில் எப்படி உண்மை என்பது சாத்தியப்படுகிறது, அந்த உண்மை என்பது அந்த நொடி பொழுதிற்கான அல்லது அந்த குறிப்பிட்ட இயங்கியல் நிகழ்வில் நடக்கின்ற பொழுது இருக்கின்ற உண்மை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் மத்தியம மார்க்கத்தில் அந்த பிரதித்த சமுத்பாதம் அப்படின்னு சொல்றது, அந்த டிபெண்டன்ட் கோ ஆரிஜினேஷன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அது அவைகள் அந்த சனத்தில் அந்த விஷயம், அந்த ஐடென்டிட்டி என்பதோ அல்லது அந்த உண்மை என்பதோ எவ்வாறு வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றது. ஆக இதுல ஆண்டாலஜியும் எபிஸ்டமாலஜியும் ரொம்ப பின்னி பிணைஞ்சது அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு புரிகிறது இந்த பிரதித்திய சமுத்பாதம் அப்படின்னு சொல்றதுல.
அதுலயும் கூட அந்த விஷயம் இருந்தாலும் அதை பெரும்பாலும் அது வந்து ஒரு அறிவார்ந்த அல்லது ஒரு எபிஸ்டமாலஜிக்கல் கொஸ்டினாகவே மட்டும் புரியப்பட்ட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றதுதான் புரிஞ்சுக்கிட்டேன் தோழர். ஏறக்குறைய உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னா தெரியல. வேற எதுவும் தோழர் கங்கா அவர்கள் எனக்கு ஒரு சிறிய உதவி செய்வது. தோழர் முத்துமோகன் எழுதிய புத்தகத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். நான் அந்த புத்தகத்தை வாசித்ததில்லை. தயவுசெய்து இந்த புத்தகத்தின் பெயரை மட்டும் எனக்கு குறிப்பிட்டால் நலமாக இருக்கும். தோழர் நான் உங்ககிட்ட பேசுறப்போ என்ன? நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, நன்றி. மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இது இருந்தது. சைமன் அவர்களுக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய சைமன் அவர்களுக்கும் இல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய ஜார்ஜ் அவர்களுக்கும் அற்புதமான ஒரு பாடலை பாடிய சைமன் அவர்களுக்கும் அதே மாதிரி மிகச்சிறந்த ஒரு உரையை இன்று வழங்கிய அன்பு தம்பி டெரன்ஸ் அவர்களுக்கும் இந்த விவாதத்தில் பங்கு கொண்ட தோழர் சிவசுப்பிரமணியன், டாக்டர் சக்கரபாணி, தோழர் எஸ்கே கங்கா எல்லாருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடைபெறவும் முடிச்சிடலாம். தொடர்களை நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றி. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.